Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Welcome to Curse Breaker Sunday. ಶಾಪ ಮುರಿವಿಕೆ ಭಾನುವಾರಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇವೆ. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தನು ಒಳ್ಳೆಯವನು. ஒரு அருமையான காலையில நம்ம சபையில பயங்கரமான விடுதலைகள். ಬೆಳಿಗ್ಗೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಯಿತು. இந்த மாலை சபையிலயும் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். ಈ ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எந்த விதமான பிரச்சனையில நீங்க வந்திருந்தாலும், ಯಾವ ತರ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ರೇನು, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு அதை சிலுவையில முடித்து விட்டார். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க தான் லேட். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳ್ತೀನಿ, ನೀವೇ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. பிரச்சனைக்கான முடிவு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்துருச்சு. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಿರುವ ಆ ಒಂದು ಕೊನೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ಬಂದ್ಬಿಡ್ತು. நீங்க வந்தது லேட், உங்களுக்கு பிரச்சனை வந்தது அதை விட லேட். ನೀವು ಬಂದಿರೋದು ತುಂಬಾ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿರೋದು ತುಂಬಾ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದೆ. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿರೋದು 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. உங்க சாபங்களையும் உங்க பாவங்களையும் எடுத்து சுமந்து தீர்க்க, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ. ஆகவே இதுதான் கவனிக்க போறோம் இன்னைக்கு. ಇವತ್ತು ಇದನ್ನೇ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. சாபங்கள் உடைய வேண்டும். ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. நிறைய நேரத்துல நமக்கு சாபங்கள் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಶಾಪ ಇದೆಯಾ ಎಂಬುದು ಕೂಡ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. இந்த சாபங்கள் என்பது ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ಈ ಶಾಪಗಳು ಎಂಬುದು ನಾವು ತುಂಬಾ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರುವ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. இது எதுக்காக சொல்லி தரோம்னா, ಇದು ಯಾಕೆ ನಾವು ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, சாபத்துக்கு நீங்க பயந்துட்டு இருக்க கூடாது. ಶಾಪಗಳಿಗೆ ನೀವು ಭಯ ಪಡ್ತಾ ಇರಬಾರದು. சாபத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி தரப்போம். ಈ ಶಾಪಗಳಿಂದ ಹೇಗೆ ಹೊರಗಡೆ ಬರೋದು ಅಂತ ನಾವು ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವ ನೀವು ನಾವು சாபத்துல வாழவே கூடாது. ಶಾಪದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಲೇಬಾರದು. அது லீகலே கிடையாது. ಅದು ಲೀಗಲೇ ಅಲ್ಲ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். சாபத்துல வாழ்றது கிறிஸ்துவுக்குள்ள தவறு. ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಶಾಪದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವುದು ಅದು ತಪ್ಪು. ஆமென். ಆಮೆನ್. நம்ம ரெவரண்ட் ராஜு இருக்காரு. ஓகே, மைக் கொடுத்துருங்க. நிறைய வசனங்களை அவரை படிக்க வைக்க போறோம் இன்னைக்கு. ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. முதல்ல நம்ம கலாத்தியர் 3:13 நம்ம படிக்க கேட்கலாம். ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3:13 ನಾವು ಓದೋಣ. இந்த வசனத்தை நல்லா காது கொடுத்து கவனிச்சு கேளுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕಿವಿಗೊಟ್ಟು ನೀವು ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. அதாவது உங்களுக்கு இருதயத்தை திறந்து கேளுங்க. ಅದು ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, தேவன் நமக்காக இந்த சாபங்கள்ல இருந்து வெளியே வரணும்னு சும்மா வாய் பேச்சுல சொல்லல. ನೋಡಿ, ಈ ಶಾಪಗಳಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು ಅಂತ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அவரே மனிதனாய் மாறி, ಆತನೇ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಯೇಸು என்ற பெயரை கொண்டு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂಬ ಹೆಸರಲ್ಲಿ சிலுவையை எடுத்து ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು நமக்காக சாபமாய் மாறினாராம். ನಮಗಾಗಿ ಒಂದು ಶಾಪವಾಗಿನೇ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. நமக்காக கிறிஸ்து சாபமாய் மாறினாராம். ನಮಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. அப்ப எந்த விதமான ரகரகமான சாபங்கள் இருக்கு, எதுவா இருந்தாலுமே கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உங்களுடைய சாபங்களை அவர் எடுத்து தீர்த்து விட்டார். ಹಲವಾರು ರೀತಿಗಳ ಶಾಪಗಳು ಇದೆ, ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. சாபங்கள்ல 2 விதம் இருக்கு. ಶಾಪಗಳಲ್ಲಿ 2 ರೀತಿ ಇದೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு சாபம், ಒಂದು ಶಾಪ எப்படி வரும்னா, ಅದು ಹೇಗೆ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ, தேவனை தூஷிக்கும் போது, ದೇವರನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡುವಾಗ, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் அதுக்கு நேர்மாறாய் ஆப்போசிட்டா நடக்கும்போது, பாவங்களை செய்யும் போது, துணிகரமாய் நம்ம தெரிஞ்சே, வார்த்தையை தெரிஞ்சே, தேவனுடைய கட்டளைகளை தெரிஞ்சே துணிகரமாய் நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நமக்கு சாபமாய் வரும்.
ಆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ರು ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ, ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡುವಾಗ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಶಾಪವಾಗಿ ಬರುತ್ತದೆ. அது சாபம் கிடையாது, அதுக்கு பேர் வந்துட்டு நியாய தீர்ப்பு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಶಾಪ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ. இன்னைக்கும் நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. கொலை பண்ணிட்டாங்க, ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, திருடிட்டாங்க, ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க இல்லையா? கோர்ட்ல கேஸ் நடந்து அவங்க ஜெயில போட்டிருப்பாங்க. ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಕೋರ್ಟಲ್ಲಿ ಕೇಸ್ ನಡೆಸಿ ಅವ್ರನ್ನ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அவங்கள நம்ம சபிச்சிட்டோமா? ಅವರನ್ನ ನಾವು ಶಾಪ ಕೊಟ್ಟಿದೀವಾ? நீ ஜெயில இருப்பாயாக அப்படின்னு நம்ம வந்துட்டு சாபம் கொடுத்து அவங்க ஜெயிலுக்கு அப்படி போயிட்டாங்களா? ನೀನ್ ಜೈಲಲ್ಲಿ ಇರು ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಶಾಪ ಕೊಟ್ಟು ಅವ್ರು ಜೈಲಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರಾ? நியாய தீர்ப்பினால உள்ள போயிருக்காங்க. ಅವರು ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆಯಿಂದ ಸೆರೆಮನೆಗೆ ஜட்ஜ்மென்ட்னால உள்ள போயிருக்காங்க. தப்பு செஞ்சாங்க, அதுக்கான நியாய தீர்ப்பு அவங்க மேல வந்தது, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕಾಗಿರೋ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಬಂದಿದೆ, ಅದರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅವ್ರು ಇವತ್ತು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அது என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க? ಆದ್ರೆ ಅವ್ರು ಯಾವ ತರ ಜೀವನವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಶಾಪ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ முதல்ல இந்த உலகத்துல சாபம் எப்படி வந்துச்சுன்னா, ಆಗ ಮೊದಲನೇ ಸಾರಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾಪ ಹೇಗೆ ಬಂತು ಅಂದ್ರೆ, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் சாபமா மனிதன் மேல வந்துச்சு. ದೇವರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆನೆ ಶಾಪವಾಗಿ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಬಂತು. ஆதாமும் ஏவாளும் துணிகரமாய் தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சு, தேவன் சொன்ன காரியங்கள் தெரிஞ்சுமே என்ன பண்றாங்க, போப்பா பூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து, நீ என்ன சொல்றது, சாப்பிடக்கூடாது, நான் போய் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு துணிகரமாய் பாவம் செய்தார்கள். ಆದಾಮು ಹವ್ವಾಳು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದಿದ್ರು, ನೀನ್ ಹೇಳೋದು ನಾವು ಹೋಗಿ ಅದನ್ನ ತಿಂತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿ ಆ ಪಾಪವನ್ನ ಮಾಡಿದ್ರು. பூமர் அப்படின்னா, ಬೂಮರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான் அதோடைய அர்த்தம் தெரியும். 18 ವಯಸ್ಸು ಕೆಳಗಿರೋರಿಗೆ ಅದರ ಅರ್ಥ ಗೊತ್ತು. ஏன்னா எனக்கு 38 வயசு, எனக்கே அந்த அர்த்தம் கூகுளில் பார்த்து தான் தெரிஞ்சது. ನನಗೆ 38 ವರ್ಷ, ನನಗೆ ಆ ಅರ್ಥ ಗೂಗಲ್ ನೋಡಿನೇ ತಿಳ್ಕೊಂಡೆ. பூமர்னா வயசானவன், அவனுக்கு நம்ம ட்ரெண்ட் புரியல அப்படின்னு அர்த்தம். ಬೂಮರ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ವಯಸ್ಸಾದವರು, ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಟ್ರೆಂಡ್ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. இப்போ நீங்கள் சொல்வீங்க, சார் இது வந்துட்டு லூஸாக டிஷர்ட் போடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, ಸರ್ ನೀವು ಲೂಸ್ ಆಗಿ ಟಿ ಶರ್ಟ್ ಹಾಕಿದ್ದ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, நம்ம எல்லாம் டைட்டாக போட்டிருந்தோம், ನಾವೆಲ್ಲ ಟೈಟ್ ಆಗಿ ಹಾಕಿದ್ವಿ, இந்த பசங்களாம் லூஸாக போடுறாங்க, ಈ ಹುಡುಗರೆಲ್ಲ ಲೂಸ್ ಆಗಿ ಹಾಕ್ತಾರೆ, நம்ம ட்ரெண்டே உனக்கு தெரியல அப்படின்றாங்க இல்லையா? அதான் பூமரம். ಇವತ್ತು ಟ್ರೆಂಡೇ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಲ, ಅದೇ ಬೂಮರ್ ಅಂತ ಹೇಳೋದು. ஆதாமும் ஏவாளும் தேவனை பார்த்து, என்ன நீங்க எல்லா பழுதையும் சாப்பிட்றோம், இதை மாத்திரம் வேணான்னு சொல்றீங்களே, அதை அப்படிலாம் சாப்பிடுவோம் நாம அப்படின்னு சாப்பிட்டாங்க. ಆದಾಮು ಹವ್ವಾಳು ದೇವರನ್ನ ನೋಡಿ, ಎಲ್ಲಾ ಹಣ್ಣನ್ನು ನಾವು ತಿಂತೀವಿ, ಯಾಕೆ ಇದನ್ನ ಮಾತ್ರ ತಿನ್ಬಾರ್ದು? கேளுங்க, தமாஷான விஷயம் கிடையாது. ಅವ್ರು ತಿಂದ್ರು. தேவன் என்ன சொன்னார், இது சாப்பிடும்போது நீ ಮರಿಪಾಯ್ அப்படின்னு சொன்னாரு. ನೋಡಿ, ಇದು ತಮಾಷೆಯಾದ ವಿಷಯ ಅಲ್ಲ. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇದನ್ನ ನೀನು ತಿನ್ನುವಾಗ ನೀನು ಸಾಯುತ್ತೀಯಾ? அவர் ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ಅವ್ರು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವಿಷಯವನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ, பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, ಭಯಂಕರವಾದ ವಿಷಯವನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. பயங்கரமான தீர்ப்பு உண்டு, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ತೀರ್ಪು ಇದೆ. அவளும் தெரிஞ்சுமே ஒருத்த சாப்பிடுறானா, ಅಷ್ಟು ತಿಳಿದಿದ್ರು ಒಬ್ಬ ಅದನ್ನ ತಿಂತಾನೆ ಅಂದ್ರೆ அதுக்கு பேர் தான் துணிகரமாய் பாவம் செய்வது. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಧೈರ್ಯವಾಗಿ ತಿಳಿದಿದ್ದು ಪಾಪ ಮಾಡುವುದು. ஆங்கிலத்துல அத விக்கெட்னஸ் அப்படின்னுவாங்க. ಅದನ್ನ ವಿಕೆಟ್ನೆಸ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ವಿಕೆಟ್ನೆಸ್ನ தெரிஞ்சுமே ஒரு விஷயத்தை செய்வோம் பாருங்க, அதான் விக்கெட்னஸ். ನಮಗೆ ತಿಳಿದಿದ್ರು ನಾವು ಅದನ್ನ ಮಾಡ್ತೀವಿ ನೋಡಿ, ಅದೇ ವಿಕೆಟ್ನೆಸ್. முதல்ல உலகத்துல ಮೊದಲನೇ ಸಾರಿ ಲೋಕದಲ್ಲಿ ஆதாமும் ஏவாளும் மூலியமா சாபம் இந்த உலகத்துக்குள்ள வந்துருச்சு. ಆದಾಮು ಮತ್ತು ಹವ್ವಾಳು ಮೂಲಕವಾಗಿ ಶಾಪವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಂತು. மறுபடியும் இது எந்த விதமான சாபம்? ಮತ್ತೆ ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಾಪ? நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ. பாவம் செய்தாங்க, ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ, கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பு மனிதன் மேல சாபமா வந்துருச்சு. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ ಅದು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಶಾಪವಾಗಿ ಬಂತು. அந்த நியாய தீர்ப்புல என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇತ್ತು ಗೊತ್ತಾ? தேவன் அவங்களுக்காக கொடுத்திருந்த அந்த ஏதேன் தோட்டம் வந்துட்டு ஒரு எஸ்டேட் மாதிரி, அதுக்குள்ள எல்லாமே இருந்தது. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ இதை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாரு. ದೇವರು ಅವ್ರಿಗೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿರುವ ಏದೇನ್ ತೋಟ ಬಂದು ಒಂದು ಎಸ್ಟೇಟ್ ತರ, ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು ಇತ್ತು. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ಹೊರಗಡೆ ಹೋಗು. அப்ப அவனுடைய ஸ்தானத்தை எழுந்தான். ಆಗ ಆತನು ತನ್ನ ಸ್ಥಾನವನ್ನ ಕಳಕೊಂಡ. அவனுக்கு கொடுத்திருந்த சொகுசு பொருட்கள் அந்த எல்லாத்தையுமே, அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாமே, அவனுக்கான சாப்பாடு, அவனுக்கான எல்லாமே அதுதான் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். ಆ ತೋಟದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು, ಆದ್ರೆ ಆತನು ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡ. அப்ப ஸ்தானத்தை இழந்தான், ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನ ಸ್ಥಾನವನ್ನ ಕಳ್ಕೊಂಡ, பொருளை இழந்தான், ತನ್ನ ವಸ್ತುಗಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡ. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆதாமே உன் நிமித்தம் இந்த பூமியை சபிக்கிறேன் அப்படின்ட்டாரு.
ಆಮೇಲೆ ದೇವರು ಏನ್ Let's get that ಹೇಳ್ತಾರೆ, verse. ಆದಾಮನೇ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಭೂಮಿಯನ್ನು ನಾನು ಶಪಿಸುತ್ತೇನೆ. ஆதாம்க்கு என்ன சொன்னாரு? உன் நிமித்தம் இந்த பூமியை சபிக்கிறான். அது என்ன பண்ணாது? நீ விதைய போட்டினா அது பழத்தை கொடுக்கறதுக்கு பதில் என்ன தருமா? முட்களை தரும். ನೀನು ಅದನ್ನ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುವಾಗ ಅದು ನಿನಗೆ ಫಲ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅದು ಮುಳ್ಳುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஜெனசிஸ் 3. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருச்சு. ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಭೂಮಿಯು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்லா கவனிங்க, இந்த முழு உலகமே சாபத்துக்குள்ள வந்துருச்சு. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಇಡೀ ಲೋಕನೇ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ಬಿಡ್ತು. அடுத்த லைன் என்ன சொல்லுது? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாத்தீங்களா? அது என்ன கொடுக்குமா இப்ப அந்த பூமி? இப்போ முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப நம்ம ஒரு காரியத்தை போடுறோம், ஆப்பிள் மரத்தை போட்டா அங்க 100 ஆப்பிளுக்கு பதில் 20 ஆப்பிள் வருது, மிச்சம் எல்லாம் என்னவா வருது? ಮುಳ್ಳಾ வருது. ಈಗ ನಾವು ಒಂದು ಆಪಲ್ ಬೀಜವನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಅಲ್ಲಿ 100 ಆಪಲ್ಗೆ ಬದಲಾಗಿ 20 ಆಪಲ್ ಬರುತ್ತೆ, ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಮುಳ್ಳಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. அப்ப இந்த பூமி சபிக்கப்பட்டிருச்சு. ಆಗ ಈ ಭೂಮಿಯು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದೆ. அது நமக்கு நம்ம நல்லதை போட்டாலும் அது நமக்கு என்ன தருதான்? பாதிக்கு பாதி முள்ளு தான் தருது. ನಾವು ಒಳ್ಳೆದನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಕೂಡ ಅದು ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ಅರ್ಧಕ್ಕರ್ಧ ಮುಳ್ಳಾಗಿ ಕೊಡುತ್ತೆ, ನಷ್ಟ அந்த கடைசி பகுதியை படிங்க. ஆதாமின் நிமித்தம் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இதான் மேட்டர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். எப்படி வாழ்வானா? ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡ್ತಾನಂತೆ? வருத்தத்தோட தான் வாழ போறான். அதான் சாபம். ಅವನು ಕಷ್ಟದಿಂದ ದುಃಖದಿಂದಾನೇ ಜೀವನ ಮಾಡ್ತಾನೆ. ಅದೇ ஆங்கிலத்துல இது என்னவா எழுதி இருக்கோம்னா, you will live by toil, அதாவது ஹார்ட் லேபர். ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದು ஹார்ட் லேபருக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? ಕಠಿಣ ಉழைப்பு. கடினமா உழைச்சு தான் உன்னால வாழ முடியும். அதான் சாபம். ನೀನು ದುಡಿದು ಹಾಗೇನೆ ನೀನು ಜೀವನ ಮಾಡಬೇಕು, ಅದೇ ಶಾಪ. ஆங்கிலத்துல எப்படி எழுதியிருக்கு? கடினமாய் உழைத்து தான் உன்னால வாழ முடியும். ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದೇ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. கடினமாய் உழைத்து தான் வாழ முடியும். ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಜೀವನ ಮಾಡಿದ್ರೇನೆ ಜೀವನ அதுலயுமே நீ உழைக்கும் போது அது உனக்கு என்ன தருமா? ಮುಳ್ಳು தான் தரும். ಹಾಗೆ ನೀನು ದುಡಿದ್ರೆ ಕೂಡ ಅದು ಏನು ಕೊಡುತ್ತೆ? ನಿನಗೆ ಬರೀ ಮುಳ್ಳು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತೆ. ஏன் சொல்லுங்க? ಯಾಕೆ ಹೇಳಿ? பூமி சபிக்கப்பட்டிருச்சு. ಭೂಮಿಯು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு பழத்துக்கு ஒரு பூமியவே எழுந்துட்டான். ಒಂದು ಭೂಮಿಯನ್ನೇ ಆತನ ಕಳ್ಕೊಂಡ. பாருங்க, இது தமாஷ் இல்ல. ನೋಡಿ, ಇದು ತಮಾಷೆ ಅಲ್ಲ. இன்னைக்குமே இதுதான் நிஜம். ಇವತ್ತಿಗೂ ಇದೇ ನಿಜ. நீங்க ஒரு பூமியை வந்துட்டு ஒரு நல்ல நிலத்தை எடுத்துட்டு எங்க வேணா போங்க, கிராமத்துக்கு போங்க, நல்ல நிலங்களை எடுத்து ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி காம்பவுண்ட் எல்லாம் போட்டுட்டு 2 வருஷம் விட்டு வந்து பாருங்க. ನೀವು ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗಿ, ಯಾವೊಂದು ಹಳ್ಳಿಯಲ್ಲಾದರೂ ಹೋಗಿ ಒಂದು ಏಕರ್ ಜಮೀನು, ಒಳ್ಳೆ ಜಮೀನನ್ನು ತಗೊಂಡು ಅದನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿ ಕಾಂಪೌಂಡ್ ಹಾಕಿ 1-2 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ನೋಡಿ, என்ன வளர்ந்துருக்கும்? ಅಲ್ಲಿ ಏನು ಬೆಳೆದಿರುತ್ತೆ? ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು. முள்ளு தான முளைக்கும். ಮುಳ್ಳು ತಾನಾಗಿ ಬರುತ್ತೆ. ஏன்பா முள்ளுக்கு பதில் ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ விளைஞ்சா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? ಯಾಕೆ ಮುಳ್ಳಿಗೆ ಬದಲಾಗಿ ಒಂದು ಆಪಲ್ ಆರೆಂಜ್ ಬಂದ್ರೆ ನಮಗೆ விதைக்காத அந்த முள்ளு எப்படி வருது? ಬಿತ್ತದೇ ಇರುವ ಆ ಮುಳ್ಳು ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? சாபம், ಶಾಪ. சரி, நல்ல விதைய போட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப நல்லா என்ன பண்ணுங்க? கோதுமையை போட்டு வளங்க. ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಒಂದು ಗೋಧಿ ಹಾಕಿ ಅದನ್ನ ಬೆಳೆಸಿ. நடுவுல என்ன வருதா? இப்போ ಮಧ್ಯೆ ಏನ್ ಬರುತ್ತೆ? ಈಗ கிளைகள் வருது. யாருப்பா கிளையை நெட்ட வச்சது? ಆ ಒಂದು ಇದನ್ನ ಯಾರಪ್ಪ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರೋದು? ಯಾರು? அதுதான் சாபம். ಅದೇ ಶಾಪ. சரி, கிளையும் எடுத்து சுத்தமாக்கி நீங்க வளர்த்துட்டே வரீங்க. ಆ ಖನಿಜಗಳನ್ನು ತಗೊಂಡು ಶುದ್ಧಪಡಿಸಿ ನೀವು ಬೆಳೆಸ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ. ஒரு வாரம் விட்டு பார்த்தீங்கன்னா எலி ஃபுல்லா உள்ள பூந்து ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கோம்.
ಒಂದು ವಾರ ಬಿಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ಇಲಿ ಬಂದು ಆ ಜಾಗನೇ ಒಂದು ಗೆತಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. அது எங்கன்னு வந்தது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? சாபம். ಶಾಪ. எலியை அடிச்சு ஓட்டிட்டீங்க. ಸರಿ, ಇಲಿನ ಹೆಂಗೋ ಓಡಿಸ್ಬಿಟ್ರಿ. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ಬರೋ ವಾರ ನೋಡಿದ್ರೆ எல்லா பூச்சும் வந்து உட்காந்துருக்கும். ಎಲ್ಲ ಹುಳಾನು ಅಲ್ಲಿ ಬಂದಿರುತ್ತೆ. உட்காந்து அதை சாப்பிடும். ಅದನ್ನ ಬಂದು ತಿನ್ನುತ್ತೆ. அடே அப்ப இதை யாரு கூப்பிட்டது? ಇದನ್ನ ಯಾರು ಕರೆದಿದ್ದು? அதை ஓட்டி விட்டீங்கன்னா ಹೇಗೋ ಅದನ್ನ ಓಡಿಸ್ಬಿಟ್ರಿ வெட்டு கிளிகள் வந்து உட்காரும். ಬೇರೆ ಮಿಡತೆಗಳು ಬರುತ್ತೆ. எங்கிருந்து வருது? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? எதுக்கு? நான் விதைக்கிற காரியத்தை நோக்கியே இதெல்லாம் வருது. ನಾನು ಬೀಜ ಬಿತ್ತಿರುವಾಗಲೇ ಇದೆಲ್ಲ ಬರುತ್ತೆ. ಯಾಕೆ? உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಭೂಮಿಯು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இது சொன்னது உலகத்தின் ஆரம்பத்துல. ಇದು ಹೇಳಿದ್ದು ಲೋಕದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ. சரி, இப்ப 2025 வருஷம் இன்னைக்கு நாள். ಇವತ್ತು 2025ನೇ ವರ್ಷ ಈ ದಿನ. இந்த காரியம் மாறுச்சா? ಈ ಕಾರ್ಯ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆಯಾ? மாறுச்சா? ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆಯಾ? மாறல. ಬದಲಾವಣೆ ಆಗಲಿಲ್ಲ. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಭೂಮಿಯು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. இந்த சாபத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ಆಗ ಈ ಶಾಪದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ. அதுல ரொம்ப மேன்மையா பெருசா ஹைலைட்டா எடுத்து காட்டணும்னா ಅದರಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿ ಎತ್ತಿ ತೋರಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ பாவர்ட்டி, தரித்திரம். ಬಡತನ. இருந்த இடத்தை இழந்தான். ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ಕಳ್ಕೊಂಡ. ஏதேன் தோட்டத்தை அவன் வீட்டை இழந்தான். ಅವನ ಮನೆ ಏದೇನ್ ತೋಟವನ್ನ ಆತನು ಕಳ್ಕೊಂಡ. தோட்டத்துல தேவன் கொடுத்திருந்த எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் இழந்தான். ಆ ತೋಟದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಕಳ್ಕೊಂಡ. வெளியில காஞ்ச பூமிக்கு தள்ளப்பட்டான். ಹೊರಗಡೆ ಬಾಡಿ ಹೊರಗೆ ಹೋಗಿರುವ ಭೂಮಿಗೆ ಆತನು ಹೋದನು. அவன் தள்ளப்பட்ட பூமி சபிக்கப்பட்டது. ಆತನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಭೂಮಿಯು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಭೂಮಿ. கடினமா நீ உழைச்சுதான் வாழ முடியும்னு சொல்லிட்டாரு. ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡದೇ ನೀ ಜೀವನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கடினமா உழைக்கும் போதே அது உனக்கு முள்ளதான் திரும்பவும் தரும்ன்றாரு. ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದ್ರೆ ಕೂಡ ಅದು ನಿನಗೆ ಬರೀ ಮುಳ್ಳನ್ನೇ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. அப்ப இதுக்கு மொத்தமா ஒரு பேர் தான் இருக்கு, என்ன தெரியுமா? தரித்திரம். ಆಗ ಇದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಹೆಸರೇ ಇದೆ. ಅದೇನ್ ಗೊತ್ತಾ? ಬಡತನ. எத்தனை பேர் விளங்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? சார், நான் நியாயமா வேலை செய்றேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டுது. அப்போ ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன ஆயிடும்? ಸರ್, ನಾನು ನ್ಯಾಯವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ಏನು ಸಿಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ஃபீஸ் கட்ட முடியல, ಫೀಸ್ ಕಟ್ಟಕ ரேஷன் வாங்க முடியல, ರೇಷನ್ ரெண்ட் வாங்க முடியல, ಒಂದು ತಗೊಳಕ சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கே ஓட்டல போகுது. ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இன்னொருத்தர் சொல்ற, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கட்டுறோம். ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಎಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕಟ್ತಾ ಇದ್ದೀವಿ. பாதி சம்பளம் மெடிசனுக்கே போயிட்டு இருக்குது. ಅರ್ಧ ಸಂಬಳ ಬರೀ ಮದ್ದು ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ, அவங்களே கொண்டு போயிட்டு ಅವರೇ மதுபான கடையில காலி பண்ணிடுவாங்க. ಅವರೇ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನ ಬೇರೆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಖಾಲಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. யாரும் வந்து அவங்கள்ட்ட மாமூல் வாங்கல, ಯಾರು ಬಂದು காசை திருடல, ಕಳ್ತನ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அவங்களே போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ಅವರೇ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவங்களே காலி பண்ணிடுவாங்க. ಅವರೇ ಹೋಗಿ ಅದನ್ನ ಖಾಲಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. இது கூட பரவாயில்லைங்க. ಇದು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ ರೀ. சில பேர் சம்பளம் வந்த உடனே ಸಂಬಳ ಬಂದ ತಕ್ಷಣ நேரா ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு காலி பண்ணிடுவாங்க. ನೇರವಾಗಿ ಶಾಪಿಂಗ್ ಮಾಲ್ಗೆ ಹೋಗಿ ಖಾಲಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ, காலி பண்ணிடுவாங்க. முக்கியமான தேவைக்கு யாருன்னா கேட்டுட்டு இருப்பாங்க, இன்னும் 2 கட்டல ஹெல்ப் பண்ணுப்பா அப்படி. ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಇನ್ನ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಲಿಲ್ಲ, ಹೆಲ್ಪ್ ಮಾಡಪ್ಪ. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, ನನಗೆ ಒಬ್ಬರು ಸ್ನೇಹಿತರು ಇದ್ರು. ಅವರು ரொம்ப கடன்கள், ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಸಾಲ எப்ப பார்த்தாலும் என்ன வந்து கேட்பாரு, அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. ಯಾವಾಗ್ಲೂ ನನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅಪ್ಪ ನನಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ஒரு ಹೆಲ್ಪ್ வாட்டி ಮಾಡಿ. அப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு என்ன. ಒಂದ್ಸರಿ ಅದೇ ತರ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು ಅವ್ರ ಫೋನಲ್ಲಿ. சரி, நான் வந்துட்டு அனுப்பி வச்சேன் கொஞ்சம் காசை. ಸರಿ ಅಂತ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕಾಸನ್ನ ಅವ್ರಿಗೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟೆ. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா நான் வந்துட்டு வீட்டுக்கு உங்க வீட்டு பக்கம் தான் வரேன், நான் வரும்போது அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு. ನಾನು ಹೇಳಿದೆ, ಇಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆ ಕಡೆನೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬರುವಾಗ ಹಂಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. அவங்க வீட்டுக்கு போனா ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ புது பிராண்ட் நியூ சோஃபா வந்துட்டு ராப்பர் எல்லாம் பிரிச்சு செட் பண்ணிருக்காங்க. ಹೊಸ ಬ್ರ್ಯಾಂಡ್ ನ್ಯೂ ಸೋಫಾನ ಬಂದು ಅವರೆಲ್ಲ ರ್ಯಾಪರ್ ಎಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಸೆಟ್ ಮಾಡ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ. கேட்டப்பா, காலைல தான் நீ என்கிட்ட காசு கேட்ட, இது என்னப்பா இது புது சோஃபா வந்திருக்கு? ನಾನು ಕೇಳಿದೆ, ಬೆಳಿಗ್ಗೆನೆ ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರ ಕಾಸು ಕೇಳಿದ್ರೆ ಇದೇನು ಹೊಸ ಸೋಫಾ ಬಂದಿದೆ? இல்லப்பா, இன்னொருத்தர் எனக்கு காசு தரணும், நீ காசு வேணா எனக்கு சோஃபாவா வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ಇನ್ನೊಬ್ರು ನನಗೆ ಕಾಸು ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು, ನಾನು ಹೇಳಿದೆ ಈ ಕಾಸನ್ನ ನೀನ್ ಸೋಫಾಗಿ ತಕ್ಕೊಟ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳಿದೆ. ஓஹோ, இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எனக்கு தெரியலையே. ಇಷ್ಟು ಬುದ್ಧಿವಂತಿಕೆ ನನಗಿಲ್ವಲ್ಲ. அப்போ உன் காசு சேஃபா இருக்கு, ಆಗ ನಿನ್ನ ಹಣ ನೀನು ಸೇಫ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? சாபம். ಶಾಪ. 14-15 வயசுல நான் ரட்சிக்கப்படும் போது என்ன அறியாமலே நான் ஒரு ஜெபத்தை ஜெபிச்சேன். அந்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன்.
14-15 ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಾನು ರಕ್ಷಣೆ அறியாமல் ಹೊಂದುವಾಗ ನನಗೆ ತಿಳಿದೇನೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ಅದನ್ನ ಇವತ್ತಿವರೆಗೂ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆவியானவர் தான் எனக்கு அந்த ஜெபத்தை செய்ய வச்சிருக்கணும். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನ್ನ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ஆண்டவர்ட்ட சொன்னேன், ನಡೆಸಬೇಕು. ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருந்தாலும் எப்பவுமே நான் தான் பில்லு கட்டணும். ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರೇ ನಾನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ರೇನು ಯಾವಾಗ್ಲೂ ನಾನೇ ಬಿಲ್ ಕಟ್ಟಬೇಕು. அது எது வேணா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா நான் தான் அதை கட்டணும். ಅದು ಇದ್ರು ಸರಿ, ಮನೆ ತಗೊಳ್ಳೋದು ಏನಾಗಿದ್ರು, Anywhere I am, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನಿದ್ರೆ ನಾನೇ ಅಲ್ಲಿ I will make the payment. ನಾನೇ ಆ ಪೇಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು. நான் ஏதோ பிரசிடென்ட்டை பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்க, ಒಂದು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ನಾನು ಹೋಗಿ ನೋಡ್ತೀನಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அவருக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ತಕ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀನಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், I should be a giver. ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿದೆ, ನಾನು ಕೊಡುವ நான் ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು. கொடுக்கிறவனா தான் இருக்கணும், கொடுக்கிற இடத்துல தான் என்ன நீங்க வைக்கணும். ನಾನು ಕೊಡುವ ஏன்னா நான் கொடுக்க விரும்புறேன். ನಾನು ಕೊಡುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು, எடுத்துக்கೋ. ಕೊಡುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಾನು ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாட்ச் பிடிச்சா எடுத்துக்க, ವಾಚ್ ಇಷ್ಟ ಆಯ್ತಾ ತಗೋ, பிரேஸ்லெட் வேணுமா எடுத்துக்க. ಬ್ರೇಸ್ಲೆಟ್ ಬೇಕಾ ತಗೋ. எனக்கு வந்துட்டே இருக்கும், ನನಗೆ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. 5வது 6வது நான் கொடுத்துட்டேன். 5ನೇ கொடுத்துருவேன். 6ನೇದು ನಾನು ಕೊಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. கடைசி யாரோ கொடுக்கும்போது சொன்னாங்க, ப்ளீஸ் கொடுத்துறாதீங்க அப்படின்னா. ಕೊನೆಯದಾಗಿ ಯಾರೋ ಕೊಡುವಾಗ ಹೇಳಿ, ದಯವಿಟ್ಟು ಕೊಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಟ್ರು. நிறைய வட்டி கொடுத்துட்டேன். ಅನೇಕ ಸಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. லாஸ்டா ஒருத்தர் கொடுக்கும்போது கேட்டே கொடுத்தேன், இது கொடுத்துறாதீங்க, கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னா. சரிப்பா ட்ரை பண்றேன். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெபிச்சது ஆண்டவர்ட்ட. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು ದೇವರ ಹತ್ರ, எப்பொழுதுமே எங்க என்ன மாதிரி சூழ்நிலையும் நான் தான் தரணும், அப்படி என்ன வைங்க ஆண்டவரே அப்படி. ಯಾವಾಗ್ಲೂ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಆದ್ರೆ ನಾನು என்ன ஆச்சு தெரியுமா? ಆ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನನ್ನ ಇಡಿ. அந்த ஜெபத்துக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. ಅದೇನಾಯ್ತು ಗೊತ್ತಾ, ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ಬಂತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோதனைகள் வந்துச்சு. ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ಬಂತು. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும்போது ನನ್ನ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಹಣ ಇರುವಾಗ அந்த காசுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ಆ ಹಣಕ್ಕೆ ಒಂದು ಶೋಧನೆ ಬಂತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 2009-10 அந்த நாட்கள்ல 2009 ಇಲ್ಲ 10 ಆ ವರ್ಷಗಳಲ್ಲಿ, அப்பதான் ஊழியத்துல புதுசா வந்திருக்கிறேன். ಆವಾಗಲೇ ಸೇವೆಗೆ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் முழு நேர ஊழியத்துல வந்துட்டேன். ನಾನು காசு இல்ல. ಫುಲ್ ಟೈಮ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಹತ್ರ ಕಾಸಿಲ್ಲ. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பதான் ಆವಾಗಲೇ ನಮ್ಮ ಅಕ್ಕ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಆಯ್ತು. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க அந்த என்ன சொல்றது, நம்ம வீட்டை விட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி. ನಮ್ಮ ಮನೆ ಬಿಟ್ಟು ಅವ್ರ ತವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗೋ ಆ ಒಂದು, அப்ப எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸಿದ್ವಿ. அப்போ அக்கா என்ன பண்ணாங்க, அவன்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் காசு 50,000 ಏನೋ அதுக்கு மேல ஒரு அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ಅಕ್ಕ ಏನ್ நடா ಮಾಡಿದ್ರು, வச்சுக்கோ அப்படின்னு. ಅವ್ರ ಹತ್ರ ಇದ್ದ ಸ್ವಲ್ಪ ಹಣನ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. அவனுக்கு ஒரே சோகம், இவன் வேற ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் போயிட்டான், இவன்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ண போறானோ அவங்களுக்கு கவலை. ಇವನು ಫುಲ್ ಟೈಮ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಇವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಕಾಸಿಗೆ ಅಂತ அவனுக்கு ಅವ್ರಿಗೆ gift வந்தது என்னென்னமோ எல்லாத்தையும் சேர்த்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்தாடா வச்சுக்கோ அப்படின்னு. ಅವ್ರಿಗೆ ಗಿಫ್ಟ್ ಬಂದಿದ್ದು ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. அதுதான் என்கிட்ட இருந்த ஒரே பணம். ಅದೇ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದೇ ಹಣ. அது பேங்க்ல வச்சுட்டேன். ಅದನ್ನ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ நான் ஊழியத்துக்கு போறேன். ನಾನು ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த நாட்கள்ல ப்ளீஸ் மியூட் திஸ் ஆன்லைன். அந்த நாட்கள்ல ಆ ದಿನಗಳಲ್ಲಿ கர்நாடகாவில் பெங்களூர்ல
வந்து வந்தாங்க, சொன்ன ப்ராஃபஸி எல்லாம் நடக்கும் அவர் லைஃப்பில். இப்படியெல்லாம் நடந்தது. ஆண்டவர் கேட்டார், யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு. ದೇವರು ಕೇಳಿದ್ರು, ಇವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? என்ன ஆண்டவரே ஏதோ புதிர் வச்சு சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ಏನ್ ದೇವ್ರೆ ಈ ತರ ಹೇಳ್ತಾರೆ, ಏನ್ ವಿಷಯ? நீ விதைச்சிய 60,000 ரூபாய், ನೀನು ಬಿತ್ತಿದೆಯಲ್ಲ 60,000 ರೂಪಾಯಿ, இதுதான் உன்னுடைய அறுவடை அப்படின்னாரு. ಇದೇ ನಿನ್ನ ಕೊಯ್ಯಲು. ஹல்லேலூயா. ஹalleluya. யாராவது ஊரை விட்டு நாட்டை விட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு என்னை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு இவர், யார் இவருன்னு பார்த்தா, அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ ஒரு வருஷத்துக்கு முன்னால் நீ எனக்காக பண்ண இல்லை ஒரு வேலை, அதுதான் இது வந்து சேர்ந்துருக்கோன்ட்டு. ಯಾರು ಇವರು ಊರನ್ನ ಬಿಟ್ಟು, Hallelujah. ಜನರನ್ನ ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, ಒಂದು ಕರ್ತರಿಗೆ ವರ್ಷಗಳ ಕೊಡುತ್ತೆ. ಹಿಂದೆ ಮಾಡಿರೋ ಕೆಲಸನೇ ಇದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. காலியாக போகவே மாட்டோம். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ನಾವು ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ அப்படி ஜெபிச்சேன் நான். ಆಗ ಆತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ನಾನು. எப்பொழுதுமே கொடுக்கிற இடத்துல என்ன வைங்க ஆண்டவரே. ಯಾವಾಗಲೂ ಕೊಡೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಇಡಿ ಸ್ವಾಮಿ. அதுக்கு முக்கியமானது கொடுக்கிற ஒரு உள்ள வேண்டும். ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಕೊಡೋ ಒಂದು ಮನಸ್ಸು ಇರಬೇಕು. கொடுக்கிறதுக்கு மனசு இருக்கணும். ಕೊಡೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சரி, நம்ம செய்திக்கு வந்துருவோம். ಈಗ ನಮ್ಮ ಸಂದೇಶಕ್ಕೆ ಬರೋಣ. என்ன செய்தி? ಏನು ಸಂದೇಶ? கர்ஸ் பிரேக்கர். ಶಾಪಗಳನ್ನ ಮುರಿಯುವುದು. இன்னைக்கு சாபங்கள் உடைய போகுது. ಇವತ್ತು ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ಇದೆಲ್ಲ ನಾನು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ இந்த ಅಂದ್ರೆ, சாபம் எப்படி மனிதன் மூலியமா இந்த உலகத்துக்குள்ள இந்த பூமி மேல வந்துருச்சு. ಹೇಗೆ ಶಾಪವು ಮನುಷ್ಯನ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬಂತು. அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்துட்டே இருக்குது எல்லா மனுஷனுக்குள்ளேயும். ಆ ಶಾಪ ಇವತ್ತುವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಲ್ಲಿಯೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೇ ಇದೆ. எந்த நாடா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், மதத்தை ஏற்றுக்கொள்ளாத என்ன சொல்லுவாங்க அவங்கள, நாத்திகரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ இந்த பூமியின் சாபத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ಯಾವ ದೇಶವಾಗಿರ್ಲಿ, ಯಾವ ಮತವಾಗಿರ್ಲಿ, ಯಾವ ಭಾಷೆಯಾಗಿರ್ಲಿ, Hallelujah. ದೇವರೇ ಇಲ್ಲ ಅಂತವ್ರು ಕೂಡ ಇರ್ಲಿ, ಅವ್ರು ಎಲ್ರಿಗೂ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ ಈ ಶಾಪದ ಒಳಗಡೆನೆ ಅವ್ರ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ஒருத்தர் ಇದ್ದಾರೆ. சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் இதெல்லாம் நம்பலங்க, கடவுள் இதெல்லாம் நான் நம்பல அப்படின்னு சொல்றவர் கூட அவர் ஜமீனையும் காலியா வச்சா முள்ளு வரும். ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ದೇವರು ಇದ್ರಲ್ಲ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅವ್ರ ಜಮೀನ್ ಖಾಲಿ ಆಗಿದ್ರು ಅಲ್ಲಿನೂ ಮುಳ್ಳು ಬರುತ್ತೆ. ஏன்னா இது பொதுவானது. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ஆதாமின் நிமித்தம் பூமியை தேவன் சபிச்சார். ಆದಾಮಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಭೂಮಿಯನ್ನು ಶಪಿಸಿದ್ರು. அப்போ எல்லாமே சபிக்கப்பட்டுடுச்சு. ಆಗ ಎಲ್ಲವೂ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த சாபத்துக்குள்ள இருக்கிற இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ಈ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿರುವ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சமாலியா அப்படி இருக்குது, ஏன் இது அப்படி இருக்குது, கடவுள் எங்க இருக்கிறாரு, அவர் கண்ணு இல்லையா அப்படின்னா, ஹலோ, சாபத்துக்கான இந்த சபிக்கப்பட்ட பூமியில வாழ்ற வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಸಮಾಲಿಯ ಯಾಕೆ ಹೀಗಿದೆ, Hallelujah. ಇದು ಯಾಕೆ ಹೀಗಿದೆ ಕೇಳಬಹುದು. இப்படிதான் இருக்கும். ಒಳಗಾಗಿರುವ ಭೂಮಿ ಇದೇ ತರಾನೇ ಇರುತ್ತೆ. ஆனா ಆದ್ರೆ தேவன் இந்த காரியங்களை அப்படியே விடவில்லை. ದೇವರು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾಗೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், கலாத்தியர் 3 படிக்கலாம். ಮತ್ತೆ ನಾವು ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3:13 மறுபடியும் நல்லா கேளுங்க. 3:13 ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்பு அதுல இருந்து நம்மளை எடுத்து விட்டுட்டார். ஹல்லேலூயா. ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல ஒரு வார்த்தை கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪಗಳು. இப்போ சாபங்கள்ல 2 டைப் இருக்குது. ಆಗ ಶಾಪಗಳಲ್ಲಿ 2 ರೀತಿ ಇದೆ. முன்னமே சொன்ன மாதிரி முதல் டைப் என்னன்னா நியாய பிரமாணத்தின் சாபங்கள். ಮೊದಲನೇ ಟೈಪ್ ಏನು ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪ. எல்லாரும் சொல்லுங்க, நியாய பிரமாணத்தின் சாபங்கள். ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪ. நியாய பிரமாணத்தின் சாபங்கள் அப்படின்னா என்ன? ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪ ಅಂದ್ರೆ ಏನು? கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய பிரமாணங்களை துணிகரமாய் உடைச்சு பாவம் செய்யும் போது வருகிற அந்த நியாய தீர்ப்புகள் தான் சாபமா மாறுது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು, ಆತನ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ನಾವು ಮೀರಿ ನಡೆಯುವಾಗ, ಪಾಪಗಳು ಮಾಡುವಾಗ ಅದೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಗಿ ಶಾಪವಾಗಿ ಬರುತ್ತದೆ. பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு தடவை பொய் சொல்லும் போது என்ன வரும்? ಒಂದೊಂದು ಸಾರಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವಾಗಲೂ ಏನ್ ಬರುತ್ತೆ? குட்டி குட்டி சாபங்கள் வரும். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಶಾಪಗಳು ಬರ್ತಾ அதுவே பெரிய பாவம் பண்ணும்போது என்ன வரும்?
ಅದೇ ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಏನು அதே ಬರುತ್ತೆ? சைஸ்ல பாவம் வரும், அதான் சாபம் வரும். ಅದೇ ಸೈಜ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಾಪ ಬರುತ್ತೆ. எந்த தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் நம்ம உடைக்கிறோமோ ಯಾವ ದೇವರ ವಾರ್ತೆಗಳನ್ನ ನಾವು ಮೀರಿ ನಡೀತೀವೋ அதுக்கு தக்கதான சாபங்கள் வந்துட்டே இதுக்கு பேரு தான் நியாய பிரமாணத்தின் சாபங்கள். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಶಾಪಗಳು ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. ಇದೇ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪಗಳು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை உடைச்சிருப்போம்? ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ஒன்னா ಮಾಡಿ, ரெண்டா? ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ಮುರಿದು ನಡೆದಿರ್ತೇವೆ. போன ஒரு வாரம் மாத்திரம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க, எத்தனை தேவனுடைய வார்த்தைகளை நீங்க உடைச்சிருப்பீங்க, அறிஞ்சோ அறியாமலையோ. ಕಳೆದ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಗೆ ತಿಳಿದೋ ತಿಳಿದೇನೋ ಎಷ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ஒண்ணு இல்லைங்க, ನಡೆದಿರ್ತೀರಾ. சிம்பிளா போலீஸ் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க பைக்ல. ಏನು ಇಲ್ಲ, ಪೊಲೀಸ್ ಹಿಡಿತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. சார் இன்சூரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ಸರ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಆಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சார் அந்த இன்சூரன்ஸ் பண்ணதான் சார் போயிட்டு இருக்கேன் ಸರ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀನಿ ಸರ್. சார் இப்பதான் சார் அது பண்றதான் போயிட்டு இருந்தேன் சார். ಇವಾಗ್ಲೇ ಸರ್ ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀನಿ ಸರ್. இன்னைக்கு நான் எந்திரிச்சே இருக்க மாட்டேன், நான் கண் முழிச்சதே இந்த இன்சூரன்ஸ் பண்ணணுன்றதுனால தான் எந்திரிச்சு வந்திருக்கேன். ಸರ್ ಇವತ್ತು ನಾನು ಬೆಡ್ಡಿಂದ ಎದ್ದೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ, ನಾನು ಬಂದಿರೋದೇ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಮಾಡಕ್ಕಾಗಿನೇ தப்புன்னு ಬಂದಿದ್ದೀನಿ. ஒரு போய் சொல்லிடுவாங்க இல்லையா? ಹಾಗೆ ಟಕ್ಕನ ಒಂದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? வேலை செய்யற இடத்துல ஏதோ நீங்க முடிக்கல, அது ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவீங்க. ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಏನೋ ನೀವು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಹೇಳಿ ನಿಮ್ಮ அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற மீறுதல்கள் வந்துட்டு கணக்கே இட முடியாது. ಆಗ ನಾವು ಮಾಡುವ ಈ ತಪ್ಪುಗಳನ್ನ ನಾವು ಲೆಕ್ಕ ಮಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா நமக்கு கணக்கிட முடியலன்றதுனால சாபங்கள் நின்னுடாது. ನಮಗೆ ಲೆಕ್ಕ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ ಶಾಪಗಳು ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. நியாய தீர்ப்பு உண்டு, ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ ಇದೆ. ஆனா இது சொல்யூஷன் கிடையாது, இது ப்ராப்ளம். ಇದು ಬಂದು ಪರಿಹಾರ ಇಲ್ಲ, ಇದು ಸಮಸ್ಯೆ. இதனாலதான் நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்குது, பிரச்சனைகள், வியாதிகள், கன்ஃபியூஷன், எல்லா விதமான, எப்படி இந்த பூமிக்குள்ள முள்ளு வந்ததோ நம்ம வாழ்க்கைக்குள்ள இந்த சாபங்கள் முள்ளு முள்ளா இருக்குது. ಇದರಿಂದಾನೇ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಾಯಿಲೆಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಗೊಂದಲಗಳು, ಹೇಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳ ಗಿಡಗಳು ಬಂತೋ ಅದೇ ತರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು ಬಂದಿದೆ. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಏನು ಅಂದ್ರೆ, தேவன் கொடுத்த எல்லா நியாய பிரமாணங்களை நம்ம உடைச்சு பாவம் செய்றோம், அதனால சாபம் வருது. இதை தீர்க்கும்படி தேவன் அவரே மனிதனாய் மாறி இயேசு என்ற பெயர் கொண்டு வந்து அவரே சாபமாய் மாறி நம்ம சாபங்களாய் எடுத்து சுமந்து தீர்க்கிறாரு. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ನಾವು ಮೀರಿ ನಡೀತೀವಿ, ಅದರಿಂದ ಶಾಪಗಳು ಬರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರೇ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ಅವರೇ ನಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா இயேசு எந்த சாபங்களை எடுத்தாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ಶಾಪಗಳನ್ನ நியாய தீர்ப்பின் சாபங்கள். அந்த அந்த போர்ஷன் ಮಾತ್ರ படிக்கலாம். ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆಯ ಶಾಪಗಳು, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಶಾಪಗಳು. நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. எப்படி பண்ணாரா? அவரே சாபமாய் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் அது படிங்க. அவரே சாபம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நல்லா கேளுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபமா மாறினது அவரு, நீங்களாக்கினது நம்மள. ಶಾಪವಾಗಿರೋದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರೋದು ನಮ್ಮನ್ನ. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா நியாய தீர்ப்பின் சாபங்களை, நியாய பிரமாண சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவரே சாபமா மாறிட்டாரு சிலுவையில. ಆಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳ ಶಾಪಗಳನ್ನು ಆತನೇ ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா இது வெறும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சாபம். ಆದ್ರೆ ಇದು ಬರೀ ಮೊದಲನೇ ಕ್ಯಾಟಗರಿ ಶಾಪವಾಗಿದೆ. ரெண்டாவது வகையான சாபம் உண்டு. ಎರಡನೇ ರೀತಿಯಾಗಿರುವ ಶಾಪ ಇದೆ. அது என்ன? ಅದು ಏನು? அதுக்கு பேர் தான் விச் கிராஃப்ட். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಮಾಟ ಮಂತ್ರ. தமிழ்ல என்ன சொல்லலாம்? நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. பில்லி சூனியம். பில்லி சூனியம் வேற, மாந்திரிகம் வேற, செய்வன நல்லா இருக்க வேற, மூணு வார்த்தை கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நமக்கு. பில்லி சூனியம், மாந்திரிகம், செய்வன. தமிழ்ல ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும். சரி, இப்போ செய்வன அப்படின்றாங்க இல்லையா? ಈಗ நமக்கு தெரிஞ்ச செய்வன என்ன? ஒரு மந்திரவாதிகிட்ட போவாங்க, சார் அவருடைய முடிய நான் புடுங்கிட்டேன், இந்தாங்க சார் இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பயங்கரமா ஒரு
மந்திரம் பண்ணி அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க அப்படின்ட்டு போய் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு ஜாப் கார்டு போட்டு உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸை கொடுத்து 1,00,000 ரூபா கொடுங்க, நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கொல்லிமலை ஏறி அப்படியே கீழே இறங்கி பெண்டில் டீ குடிச்சு கீழே இறங்கி குகைக்குள்ளே உக்காந்து என்ன பண்ண போகிறேன், பெரிய யாகத்தை வளர்த்து பயங்கரமான ஒரு மந்திரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு. சரி செய்யுங்க சார், அதுக்கே இவ்வளோ பில்டப்பு. சரி அவர் செய்வார் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்னா, டு வி நீட் கன்னடா ட்ரான்ஸ்லேஷன் டுடே? அதுக்குன்னா கன்னடா ட்ரான்ஸ்லேட் வேணுமா? ஓகே 1 2 சரி ಲೆಟ್ಸ್ ಕಂಟಿನ್ಯೂ 3 ಕಂಟಿನ್ಯೂ. ಹೀಗೆ ನಾ ಹೋಗಿ ಒಂದು ಮಂತ್ರಗಾರನ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಂತ್ರ ಮಾಡಿಸ್ತಾರೆ ಜನರು. அப்போ அதனால என்ன நடக்க போகுது, என்ன செய்யறாரு அந்த மந்திரவாதி? ಆ ಮಂತ್ರವಾದಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ஒரு பிசாசை எடுத்து ಒಂದು ಸೈತಾನನ್ನ ತಗೊಂಡು ஒரு மனிதனை ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ஃபாலோ பண்ணி அவனை அழிக்கும்படி ஏவி விடுகிறாங்க. ಒಂದು ಸೈತಾನ ಹತ್ರ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಅವನ್ನ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾರೆ. சரியா? சரினா? அப்போ சடன்னா அந்த நபருக்கு என்ன ஆகும், சடனாக ஆக்சிடெண்ட் ஆகும், சடனாக வியாதி வரும். அப்போ அவருக்கு டவுட் வந்துடும், என்னடா நல்லா தான் இருந்தோம், இப்போ என்னடா இப்படி நடக்குது, லைட் ஆஃப் பண்ணால் இப்படி ஓடுது, ஆன் பண்ணால் இப்படி ஓடுது அப்படின்ட்டு அவன் டவுட் வர ஆரம்பிச்சிடும். ಸಡನ್ ಆಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗ್ಬೋದು, ಅವ್ರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಆಗ್ಬೋದು, ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಾನೇ ಇದ್ದೆ, அப்போதான் கொலை எல்லாம் மூடி வந்து படுத்தா பாத்ரூம்ல ஏதோ உருண்டுது. ಆವಾಗಲೇ ಎಲ್ಲ ನಾವು ಬಂದು ಮಲಗಿದ್ರೆ ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಏನೋ ಬೀಳೋ ತರ ಇದೆ. எந்திரிச்சு போனா எதுவுமே இல்ல. ಎದ್ದು ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಏನೂ ಇಲ್ಲ. இது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வேற ಇದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ನಂಬೋದಿಲ್ಲ. ಬೇರೆ எல்லாரும் சிரிப்பாங்க, ಎಲ್ಲರೂ ನಗಾಡ್ತಾರೆ. ஏப்பா நீ ஒரு நாள் வந்து என் ரூம்ல தங்கி பாரியா தெரியும். ಅಪ್ಪ ನೀನು ಬಂದು ಒಂದು ದಿನ ನಮ್ಮ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದು ನೋಡಪ್ಪ. அவங்க வந்து தங்குற நாளைக்கு ஒண்ணும் நடக்காது. ಅವ್ರು ಬಂದು ಇರೋ ದಿವಸ ಏನೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. கடைசியில என்னெல்லாம் பைத்தியக்காரனவே ஆக்கிட்டீங்க அப்படின்னு ಕೊನೆಯದಾಗಿ ನನ್ನೆಲ್ಲ ಸರಿ ಹುಚ್ಚನಾಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ರಿ, அந்த நிலைமைக்கு போயிடும். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. நல்லா கேளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. அப்போ இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்னடா இது நமக்கு மாத்திரம் நடக்குது, எவனா நம்ப மாட்டான். ಅವ್ರಿಗೆ ಹುಚ್ಚಿಡ್ದಂಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಏನು என்ன பண்ண, பிசாசு ஏவி விட்டு அந்த பிசாசு இவரை அலக்கழிக்குது. ಏನ್ ಮಾಡೋದು, ಆ ಒಂದು ಸೈತಾನನ್ನು ಇವ್ರನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ಮಂಡಿಯ ಪಿಚ್ಚಿக்கிற மாதிரி பண்ணுது. ಅವರಾಗಿ ತಲೆನ ಜಜ್ಕೊಳ್ಳೋ ತರ ಮಾಡುತ್ತೆ. லாஸ் ஆகுது, ನಷ್ಟ ಆಗುತ್ತೆ. நல்லா ஓடி இருந்த பிசினஸ் பிரேக் அடிச்ச மாதிரி சடனா யாரும் இல்ல. ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದ ವ್ಯಾಪಾರ ಬ್ರೇಕ್ ಹೊಡೆದಂಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. நல்லா ஆபீஸ் போயிட்டு இருந்தது, சடனா கூப்பிட்டு ப்ளீஸ் ரிசைன் அப்படின்னுறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಫೀಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಸಡನ್ ಆಗಿ ಬಂದು ರಿಸೈನ್ ಮಾಡಿ ಅಂತಾರೆ. நல்ல பிரெக்னன்சி சடனா போயிடுச்சு. ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಾರೆ, ಸಡನ್ ಆಗಿ ಹೋಯ್ತು ಮಗು. ಎಲ್ಲ ಜಾಲಿயா எல்லாரும் ரெடி ஆயிட்டு போனாங்க. ரோட்ல ஆக்சிடென்ட். ಚೆನ್ನಾಗಿ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ನಡೀತು. யாருமே இல்லாத ரோட்ல ஆக்சிடென்ட். ಯಾರು ಇಲ್ಲದೆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿದೆ. நடக்குது பாருங்க, ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ನೋಡಿ. பிசாசு ஏவி விடும்போது அது ஒரு மனிதன் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ಈ ತರ ಸೈತಾನನ್ನ ನಾವು ಬಿಡುವಾಗ ಅದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೆ. ஆனா நல்லா கவனிங்க, ಆದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் ஒரு மந்திரவாதியா இருந்ததுனால சொல்றேன். ನಾನೇ ಒಂದು ಮಂತ್ರವಾದಿಯಾಗಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ಹೇಳ್ತೀನಿ. 14 வயசுல, 14ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ, இப்போ இல்ல, ಇವಾಗಿಲ್ಲ, 13 வயசுல அந்த காரியங்களெல்லாம் செய்து 14 வயசுல ஏசப்பாவை முகமுகமா பார்த்து அவருடைய தீர்க்கதரிசியா என்ன தேவன் அழைச்சார். 13ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ 14ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಮುಖಾಮುಖವಾಗಿ ನೋಡಿ ನನ್ನ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಆತನು ಕರೆದಿದ್ದಾರೆ. நான் சொன்ன மேட்டரை நானே பண்ணியிருக்கேன். ನಾನು ಹೇಳಿದ ವಿಷಯ ಎಲ್ಲ ನಾನೇ ಮಾಡಿದ್ದೀನಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, ಕೇಳಿ. இந்த மாந்திரிகம் செய்றாங்க இல்லையா, ಈ ತರ ಈ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಮಾಡ್ತಾರಲ್ವಾ, அதுல போடுறது எண்ணெய், கடுகு, வெங்காயம் அப்படின்ற மாதிரி அவங்க எதெல்லாம் வச்சு மாந்திரிகம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் சைடில் வச்சுருங்க. அதெல்லாம் ஓகே, ரெண்டாவது பட்சம். ಅವ್ರು ಉಪಯೋಗ ಪಡಿಸುವ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಎರಡನೇ ಪಕ್ಷ, ಅದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಸೈಡಲ್ಲಿ ಇಟ್ಬಿಡಿ. முடியை யூஸ் பண்ணுவாங்க, ಅವ್ರ ಕೂದಲನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ, நகத்தை யூஸ் பண்ணுவாங்க, ಉಗುರನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ, மண்ணை யூஸ் பண்ணுவாங்க, ಕಾಲ್ ಮಣ್ಣನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ, இதெல்லாம் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. இன்னும் நிறைய பண்ணுவாங்க, சொன்னா நீங்க வந்துட்டு அதை தேடின்னு போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். ಇನ್ನ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ರ ಹಿಂದ್ಗಡೆನೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಬೇಡ. சரி, அதெல்லாம் வச்சு மாந்திரிகம் பண்ணுவாங்க. சரியா? ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். ಆ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಬಿಡೋಣ. எல்லாத்த விட முக்கியமானது, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯವಾದದ್ದು, அவங்க இந்த மந்திரம் பண்ண வைக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவரை கேட்பாங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் யா. ಈ
ಈ ಮಂತ್ರನ ಮಾಡಿಸ್ತಾರಲ್ಲ ಅವನ್ನ ಕೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ ಏನ್ ನಡಿಬೇಕಪ್ಪ? அவன் பைத்தியக்காரனா தெரியணும், ಅವನು ಹುಚ್ಚನಾಗಿ ಅಲಿಬೇಕು அப்படின்னுவாங்க. ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் ஒண்ணும் இல்லாம போயிடும், ಅವನು ಏನು ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬೇಕು, அவன் நடுத்தரன்னு நிக்கும் சார், ಅವನು ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಬೇಕು ಸರ್, அவன் சொத்து பத்து எல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. அப்போ பாருங்க, அந்த பிசாசு போய் அதை மாத்திரம் தான் செய்யும். ನೋಡಿ, ಆ ಸೈತಾನ್ ಹೋಗಿ ಬರೀ ಆ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತೆ. ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்ட்டு பிசாசை ஏவி விட்டா அவனுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த பிசாசு வந்துட்டு, சார் என்னால் ஆக்சிடென்ட் சரியா பண்ண முடியல, நான் வேணா கேன்சரை கொடுத்துறவா அப்படின்னு கேட்காது. ಒಂದು ಸೈತಾನ್ ಅವ್ನಿಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಕಳಿಸ್ರೆ ಬರೀ ಆ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತೆ. ನನ್ನಿಂದ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ, ನಾನು ಕ್ಯಾನ್ಸರ್ ಕೊಡ್ಲಾ ಅಂತ ಕೇಳೋದಿಲ್ಲ. அந்த பிசாசு வந்து மந்திரவாதிகிட்ட சொல்லாது, நான் எவ்வளவோ ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்றேன், அவன் வந்துட்டு நல்லா ஹெல்மெட் போட்டு சேஃபா போயிட்டு இருக்கான், எனக்கு நான் வேணுமா இருந்தா அவனை பில்டிங்ல தள்ளி விட்டுறவா அப்படி. ನಾನು ಎಷ್ಟೋ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇದೀನಿ, ಅವ್ನು ಸೇಫ್ ಆಗಿ ಹೋಗಿ ಬರ್ತಾನೆ, அப்படியெல்லாம் வந்து கேட்காது பிசாசு. ತಳ್ಬಿಡ್ಲಾ ಆತರ ಕೇಳುದಿಲ್ಲ. ஆக்சிடென்ட் ஆவற வரைக்கும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கும். ಆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ನಡೆಯೋವರೆಗೂ ಅದು ಹಿಂದೆನೆ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ஆக்சிடென்ட் தான் நடக்கும், ಆಕ್ಸಿಡೆಂಟೇ ನಡೆಯುತ್ತೆ. எதிர்ப்பு விளங்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? ಆದ್ರೆ என்ன முக்கியமான விஷயம், ಇದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ, என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்களோ, ಏನ್ ನಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬರಿತಾರೋ அது நடக்கும்படி தான் இந்த பிசாசை அனுப்புறாங்க. ಅದು ನಡೆಯೋ ರೀತಿಯಲ್ಲೇ ಸೈತಾನ್ನ ಕಳಿಸ್ತಾರೆ. அப்போ ಆವಾಗ எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க இல்லையா, அதுதான் சாபம். ಏನ್ ನಡಿಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ, ಅದೇ ಶಾಪ. பைத்தியமாகணும், ಹುಚ್ಚನಾಗ್ಬೇಕು, விழுந்து போகணும், ಬಿದ್ದೋಗ್ಬೇಕು, வேலை எழுந்துடணும், ಕೆಲಸ ಹೋಗ್ಬೇಕು, டாக்குமெண்ட்ஸ் எழுந்துடணும், ಆ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ನ ಕಳ್ಕೊಬೇಕು, அவன் வீடு ஒண்ணுமில்லாம ஆயிடணும், ಅವನ್ ಮನೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಆಗ್ಬೇಕು, வியாதி வந்துடணும், ಕಾಯಿಲೆ ಬರಬೇಕು. அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, இதுதான் நடக்கணும்ட்டு. அந்த வார்த்தைகள் அது ரெண்டாவது விதமான சாபங்கள். ಅವರು ಒಂದು ವಿಷಯನ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ಇದೇ ನಡಿಬೇಕು ಅಂತ. ಆ ಮಾತುಗಳು ಅದೇ ಎರಡನೇ ರೀತಿಯಾದ ಶಾಪಗಳು. கர்த்தர் வந்துட்டு பரிசுத்தமானவர், ದೇವರು ಬಂದು ಪರಿಶುದ್ಧವಾದವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಶುದ್ಧವಾದವರು. நீங்க வேற இடத்துல பண்ற மாதிரி ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஏசப்பா அவனை அழிச்சிருங்கப்பா, அவன் என்ன வந்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டான் அப்படின்னா அதெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டாரு. ನೀವು ಬೇರೆ ಕಡೆ ಮಾಡೋ ತರ ಇಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸ್ವಾಮಿ ಹತ್ರ, ಯೇಸ್ವಾಮಿ ಅವನ ನಾಶ ಮಾಡಿದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಅವ್ರು ಮಾಡೋದಿಲ್ಲ. கொன்னே போடுவேன், அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. ಆತರ ಮಾತಾಡಬಾರ್ದು ಅಂತಾರೆ. நான் வெறும் ஆசீர்வதிக்க தான் இருக்கிறேன், ஜீவனை கொடுக்க தான் இருக்கிறேன், ஜீவனை எடுக்கும்படி நான் வரல. ನಾನು ಬರೀ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇದ್ದೀನಿ, ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಇದ್ದೀನಿ, ಜೀವವನ್ನು ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. அதுவே வந்துட்டு ஒரு மந்திரவாதிட்ட போனீங்கன்னா அவன்கிட்ட சொல்லலாம், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறியா அப்படின்னா, அதெல்லாம் ஆக்கலாம், பணத்தை கொடுன்னுவான். ಅವನ ಏನು ಇಲ್ಲದೆ ಅಂದ್ರೆ ಮಾಡೋಣ, ನಿನ್ ಫಸ್ಟ್ ಹಣ ಕೊಡು ಅಂತಾರೆ. பிசாசுக்கு ஒன்றும் ஒரு ரூபாய் கூட அவன் கொடுக்க போறது இல்ல. ಸೈತಾನಿಗೆ ನಾನು ₹1 ಕೂಡ ಕೊಡೋದಿಲ್ಲ. அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு தேவையானது வேற மேட்ரு, அது சொல்ல மாட்டேன். ಅದಕ್ಕೆ ಅದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ கொடுத்தா சரி. இப்போ அவங்க முடிவு எடுப்பாங்க, இப்படி அந்த ஆளுக்கு நடக்கணும் அப்படின்பது, அது போய் அந்த பிசாசு செய்யும். அந்த முடிவு இருக்கு இல்லையா, இதுதான் நடக்க வேண்டும் என்று, அதுதான் சாபம். ಅವರು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತಾರೆ, ಇದೇ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಡಿಬೇಕು ಅಂತ. ಅದನ್ನ ಹೋಗಿ ಸೈತಾನ ನಮ್ಮ ಕೆಲಸನ ಮಾಡುತ್ತೆ. ಆ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತಾರಲ್ವಾ, ಅದೇ ಶಾಪ. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, நல்ல நியாய பிரமாணங்களை வச்சிருக்கிறாரு. ஒழுங்கா இருக்கணும், நம்ம பாவம் செய்யாம இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு நியாய பிரமாணங்களை வச்சிருக்கிறாரு. துணிகரமா அந்த நல்ல நியாய பிரமாணங்களை நம்ம உடைக்கும் போது நியாய தீர்ப்பா நம்ம மேல ஆண்டவர் சொல்றதுதான் தேவன் கொடுக்கிற சாபங்கள். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, ಒಳ್ಳೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿರ್ಬೇಕು, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು, ಎಲ್ಲರ ಹತ್ರ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಬೇಕು ಅಂತ. ಅದನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವಾಗ ಆ ಒಂದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ತೀರ್ವಿಕೆನೆ ಒಂದು ಶಾಪವಾಗಿ ಬರುತ್ತೆ. ஆனா அந்த ரெண்டாவது கேட்டகரி சாபம் எங்கிருந்து வருதுன்னா, ಆದ್ರೆ ಎರಡನೇ ಕ್ಯಾಟಗರಿ ಶಾಪ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ மாந்திரிகத்திலிருந்து வருது. ಮಾಟ ಮಂತ್ರದಿಂದ ಬರುತ್ತೆ. இந்த மாந்திரிகை என்பது, ಈ ಮಾಟ ಮಂತ್ರ ಎಂಬುದು வெறும் ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு காசை கொடுத்து இப்படி அவருக்கு பண்ணிடுங்கன்னு சொல்றது மாத்திரம் மாந்திரம் கிடையாது. ಬರೀ ಒಂದು ಮಂತ್ರವಾದಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಕಾಸು ಕೊಟ್ಟು ಇವ್ರಿಗೆ ಈ ತರ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳೋದು ಮಾಟ ಮಂತ್ರ ಅಲ್ಲ. இப்போ யார்கிட்டயோ சண்டை போட்டீங்க, ಇವಾಗ ನೀವು ಯಾರ ಹತ್ರನೂ ಜಗಳ ಆಡ್ಬಿಟ್ರಿ, கொழாடியில சண்டை வந்துருச்சு, ಎಲ್ಲೋ ಒಂದು ಜಗಳ ಆಡ್ಬಿಟ್ರಿ. என்னடி இது, ஏன் கொண்டு வந்தா அப்படின்ட்டு சண்டை வந்துருது பாருங்க. ಏನಿದು ನನ್ನ நடந்ததுங்க, ಜಗಳ ಮಾಡ್ತೀರ ನೋಡಿ. நானே அப்போ இவ்வளவுதான் இருப்பேன், அப்படியே ஃபோர்ஸா போயிட்டு குடத்தை வச்சிருவேன், ஆண்டி எந்த ஆண்டி அப்படின்னு. அதுவும் முதல்ல பார்த்துப்பேன்,
அந்த ஆண்டி ரெட்டு, அந்த ஆண்டி எல்லோ. நானும் எல்லையே கொண்டு போய் வச்சிருவேன். ஆண்டி நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். இந்த டேபிள் லைட்டு தான் இருப்பேன். கியூவில் நிற்கணும். எனக்கு வேறு எட்டாது. அந்த போர்வெல் அடிக்கணும். குழா கூட கிடையாது. ஒரு கல்லை வச்சுட்டு அது மேலே ஏறி அந்த போர்வெல் அடிக்கணும். அடித்து தண்ணி நிரப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப வியாதியாக இருந்து அசைய முடியாமல் இருந்தாங்க. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಇಬ್ರು ತುಂಬಾ ಕಾಯಿಲೆ ಆಗಿದ್ದು, ಅವರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇತ್ತು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல அப்படி நடந்தது. அதான் கரெக்டா அந்த வாய்ஸும் ஞாபகம் இருக்கு, அந்த ஆண்டி பேசினது. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಥರ ನಡೀತು. ಆ ಆಂಟಿ ಮಾತಾಡಿದ ಆ ಸ್ವರ ಕೂಡ ಇವಾಗಲೂ ನೆನಪಿದೆ. அல்லேலூயா. ஹல்லேலೂயா. பாருங்க, சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ನೋಡಿ, ಈ ತರ ಜಗಳ ಆಡ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அங்க விட்டுற மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. வாரே அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஓயாம பேசிட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவளுக்கு தோடு வேணுமா, தோடு அப்படின்னு வந்துட்டா பெருசா புடவை கட்டின்னு விட மாட்டாங்க. ಅವ್ರು ಬಿಡೋದಿಲ್ಲ. கிச்சன்ல வச்சு அவங்கள பொறிச்சு எடுத்துருவாங்க வார்த்தையால. ಮಾತಿಂದ ಅವ್ರನ್ನ ಹಾಗೆ ಫ್ರೈ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. எதுக்கு? சண்டே ஆயிடுச்சு. ಯಾಕೆ ಜಗಳ ಆಯ್ತು? அவன் பசங்க பாரு, எப்ப பார்த்தா மூக்கு ஒழுகிட்டு விளங்காம போயிடும் அந்த பசங்க. ಮಕ್ಕಳು ನೋಡಿ ಅವ್ರ ಉದ್ಧಾರನೇ ಆಗೋದಿಲ್ಲ. இவங்களுக்கு ஏதோ இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க, சபிச்சுட்டு இருப்பாங்க. ಇವ್ರಿಗೆ ಏನೋ ಅವ್ರು ಇರಿಟೇಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇಡೀ ದಿನ ಅವ್ರನ್ನ ಶಪಿಸ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ನಿಮ್ಗೆ ಒಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಾ? இந்த உலகத்துல மனிதனுடைய பாப்புலேஷனை விட 1000 மடங்கு பிசாசோடைய பாப்புலேஷன் இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಸಂಖ್ಯೆಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಸೈತಾನಿನ ಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பைபிள்ல எழுதி இருக்கும். ದುರಾತ್ಮಗಳು, ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು. அவங்களுடைய எண்ணிக்கை மனிதர்களுடைய எண்ணிக்கை விட பல 1000 மடங்கு அதிகம். ಅವರ ಸಂಖ್ಯೆ ಜನರ ಸಂಖ್ಯೆಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. உண்மையா சொல்லணும்னா, ನಿಜವಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு 1000 பிசாசை வந்துட்டு வேலைக்கு அனுப்ப அவங்க வேலை இல்லாம உட்காந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ಒಂದೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದೊಂದು 1000 ಸೈತಾನ್ನ ಕಳಿಸೋದಕ್ಕೆ ಅವ್ರ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಕೂತಿದ್ದಾರೆ. சரி, ஆனா இந்த பிசாசு மாத்திரம் இல்லை, எந்த விதமான ஆவி, ಸೈತಾನ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಯಾವುದಾದ ಒಂದು ದುರಾತ್ಮ, பரலோகத்துல இருக்கிற தூதர்களும் சரி, விழுந்து போன பிசாசுகளும் சரி, அவங்க வந்துட்டு அவங்களா சுய விருப்பமா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து செய்யும்படி அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೂತರು ಸರಿ, ಬಿದ್ದು ಹೋದ ಸೈತಾನರು ಸರಿ, ಅವರಾಗಿ ಬಂದು ಇಷ್ಟವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. They can't. ಅವರಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. அப்படி இருந்தா எத்தனையோ தூதர்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நேரத்துக்கு ಹಾಗೆ ಇದ್ರೆ ಎಷ್ಟೋ ದೇವದೂತರು ಬಂದು ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟೋ ಸಹಾಯ ಮಾಡಿರ್ತಾರೆ. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ಅವ್ರು ಎಷ್ಟೋ ಭಯಂಕರವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರ್ತಾರೆ. எந்த ஒரு ஸ்பிரிட்டுமே வந்துட்டு, ஆவியுமே நல்லதோ கெட்டதோ, அவங்களே துணிகரமா மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கிரியை செய்ய அனுமதி கிடையாது. ಯಾವ ಒಂದು ಆತ್ಮ ಇದ್ರೂ ಸರಿ, ಒಳ್ಳೇದೋ ಕೆಟ್ಟದೋ, ಅವರಾಗಿ ಬಂದು ಮನುಷ್ಯರ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. எப்படி வர முடியும்னா, ಅವ್ರು ಹೇಗೆ ಬರಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂದ್ರೆ, அவங்கள அழைச்சாதான் வருவாங்க. ಅವ್ರನ್ನ ಕರೆದ್ರೇನೆ ಬರ್ತಾರೆ. மனிதன் அழைக்க வேண்டும். ಮನುಷ್ಯ ಕರಿಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? எப்படி வேணா, ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ. இப்ப செய்வன வைக்கிறாங்க இல்லையா? ಈಗ ಮಾಟ ಮಂತ್ರ கேக்குறேன், அந்த பிசாசு செய்வன வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் போய் அந்த ஆளை வந்து ஒன்னும் பண்ணல? ಆ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆ ದೆವ್ವ ಹೋಗಿ ಯಾಕೆ ಆ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ? அது கெட்ட பிசாசு தானே, ಅದು ಒಂದು ದುರಾತ್ಮ ತಾನೆ. அது போய் 4 பேரை கெடுத்து விட்டுருக்கலாம்ல. ಅದು ಹೋಗಿ ಒಂದು 4 ಜನರನ್ನ ನಾಶ ಮಾಡಿರಬಹುದಲ್ಲ. ஏன் அது வரைக்கும் போகல? ಯಾಕೆ ಅದು ಎದುರು ಹೋಗಿಲ್ಲ? ஏன் ஒருத்த மந்திரம் பண்ணி அனுப்பி விட்ட பிறகுதான் போகுது? ಯಾಕೆ ಒಬ್ಬ ಮಂತ್ರ ಮಾಡಿ ಕಳಿಸಿದ ಮೇಲೆನೆ ಹೋಗುತ್ತೆ? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது? அதுவரைக்கும் ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅದು? சார் யாரனா வேலை கொடுங்க சார், சார் 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 நான் வரேன் சார், நான் நல்லா பிளம்பிங் பண்ணுவேன் சார் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கோம். ಸರ್ 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 ಏನಾದ್ರು ಕೆಲಸ ಕೊಡಿ ಸರ್, ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಸರ್, ನಾನು ಕಾರ್ಪೆಂಟರ್ பண்ணுவேன் சார், எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. ಎಲ್ಲ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. மந்திரவாதி போன உடனே ஐயா நான் அவங்க ரொம்ப ஆசை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும்னு. ಆ ಮಂತ್ರವಾದಿ ಹೋದ ತಕ್ಷಣ ಅಯ್ಯ ನಾನು ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಆಸೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ. ஒரு டார்க் இடத்துல கட்டப்பட்டிருக்காங்க. ಅವರೆಲ್ಲ ಮೇಲೆ ಒಂದು ಕತ್ತಲೆಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த இருள்ல இருந்து இந்த பூமிக்குள்ள வந்துடலாமா? ಹೇಗಾದ್ರೂ ಆ ಕತ್ತಲೆಯಿಂದ ಭೂಮಿಗೆ வாழ்க்கைக்குள்ளாது போந்து நம்ம கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா? ಯಾರ ಜೀವನದಲ್ಲಾದ್ರೂ ನುಗ್ಗಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಎಂಜಾಯ್ ಮಾಡಬಹುದಾ? ಯಾರೋ ಒಬ್ಬ ಶರೀರ நமக்கு இடம் கிடைச்சா போதுமே, ಯಾರೋ ಒಂದು ಮೈಯಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಜಾಗ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕಲ್ವಾ? ಅவ்வளவு ಆಸೆ இருக்கிறவங்க ஏன் ஓடி வந்து எல்லாரும் வாழ்க்கைக்குள்ள பூந்துக்க முடியாது? ಅಷ್ಟು ಆಸೆ ಇರೋರು ಯಾಕೆ ಎಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ? அனுமதி கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஜோப படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும்.
யோபನ ಪುಸ್ತಕ ಓದಿ ನೋಡಿ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அதனாலதான் மாந்திரிகை செய்யும் போது அது அதுக்கான வழி திறக்கப்படுது, அது வருது. ಅದರಿಂದಾನೇ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡುವಾಗ ಅದಕ್ಕಾಗಿರುವ ದಾರಿ ತೆಗೆಯುತ್ತೆ, ಅದು ಬರುತ್ತೆ. ஆனா ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன். ಆದ್ರೆ ಒಂದು ವಿಷಯನ ನಾನು ನಿಮ್ಗೆ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. நம்ம முடிய வச்சு பண்றோமோ, எலும்பு வச்சு செய்யறோமோ, மண்ணை வச்சு பண்றோமோ, என்னெல்லாம் பூஜையில செய்யறோமோ அதெல்லாம் ரெண்டா பட்சம். ನಾವು ಕೂದಲನ್ನ ಇಟ್ಟು ಮಾಡ್ತೀವೋ, ಮೂಳೆನ ಇಟ್ಟು ಮಾಡ್ತೀವೋ, ಮಣ್ಣನ್ನ ಇಟ್ಟು ಮಾಡ್ತೀವೋ, ಅದೆಲ್ಲ ಎರಡನೇ ಪಕ್ಷ. நான் சொல்றேன், உண்மையாவே சொல்றேன், எந்த பிசாசுக்கும் நீங்க 1/2 kg சிக்கன் வாங்கி கொடுத்தா கூட அதால சாப்பிட முடியாது. ನಾನು ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ನೀವು 1/2 kg ಚಿಕನ್ ತಕ್ಕೊಟ್ರು ಯಾವ ಸೈತಾನನ್ನು நீங்க ತಿನ್ನಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எம்பையருக்கு போயிட்டு ஃபுல் கிரில் சிக்கன் வாங்கி வச்சாலுமே அது அங்கேயே தான் இருக்கும். அந்த சிக்கன் காஞ்சி தான் போகுமே ஒழிய பிசாசால அதால சாப்பிட முடியாது. ಆ ಸೈತಾನ್ ಬಂದು ಆ ಚಿಕನ್ನ ತಿನ್ನಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நல்லா கேளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. நம்ம மாந்திரிகை செய்யும் போது என்னெல்லாம் போடுறோம் அதை வச்சு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ನಾವು ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡುವಾಗ ಏನೆಲ್ಲ ಹಾಕ್ತಿವಿ ಅದನ್ನ ಇಟ್ಟು அதை நம்ம எங்க புதைக்கிறோமோ 10 வருஷம் விட்டு நீங்க தோண்டினாலும் அது அங்கேயே தான் இருக்கும். ನಾವು ಅದನ್ನ ಎಲ್ಲಿ ಮಣ್ಣು ಮಾಡ್ತೀವೋ ಅದ್ರ 10 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ನೋಡಿದ್ರೇನೋ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. பிசாசுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ಸೈತಾನಿಗೆ ಅದೆಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ. எதை வச்சு அது போகுது? ಯಾವ್ದನ್ನ ಇಟ್ಟು ಅದು ಹೋಗುತ್ತೆ. வார்த்தைகள், ಮಾತುಗಳು. அதுக்கு வேண்டியது அட்ரஸ். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋದು ಒಂದು ವಿಳಾಸ. அதுக்கு ஒரு முடிய என்னத்தையோ இந்த ஆளோடைய முடியுது, இந்த அம்மாவுடைய சேலை இது, அதுக்கு வேண்டியது அட்ரஸ், அவ்வளவுதான். ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಕೂದಲು ಇದು, ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಸೀರೆ ಇದು, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋದು ಒಂದು ಅಡ್ರೆಸ್ ಅಷ್ಟೇ. ஆனா அந்த மாந்திரிகை செய்யறவன் என்ன பண்ணுவான், சில காரியங்களை சொல்லி இந்த சாபத்தை அவன் சொல்லும் போது அதை போய் செய்யறதுக்கு அந்த பிசாசு போகும். ஆனா நல்லா கவனிங்க, அவன் சொன்ன காரியத்தை மீறி அதால எக்ஸ்ட்ராவும் செய்ய முடியாது, கம்மியாவும் செய்ய முடியாது. ಆ ಮಂತ್ರವಾದಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದನ್ನ ಮಾಡುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಅವನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದ್ರ ಪ್ರಕಾರನೇ ಅದು ನಡೆಯುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿನೂ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. சரி, ஆக்சிடென்ட் விட்டுட்டு இவன் காதை வந்துட்டு இவன் என்ன பண்ணிடலாம், குருடாக்கிடலாம் இவனை அப்படின்ட்டுலாம் அதால முடிவெடுக்க முடியாது. ಸರಿ, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಮಾಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಇವನ್ನ ಕುರುಡನಾಗಿ ಮಾಡ್ಬಿಡೋಣ, ಆ ತರ ತೀರ್ಮಾನ ತಗೊಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. சொன்னதை மாத்திரம் தான் அதால செய்ய முடியும். ಹೇಳಿದ್ದನ್ನ ಮಾತ್ರನೇ ಅದು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. இதுல முக்கியமான காரியங்கள் எது? வார்த்தைகள். ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಏನು? என்ன சொல்லி அனுப்புறாங்களோ அதான் அது செய்யும். ಏನನ್ನ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೋ ಅದನ್ನೇ ಮಾಡುತ್ತೆ. இது மாந்திரிகை. ಇದು ಮಂತ್ರವಾದ. இன்னொரு விதமான மாந்திரிகை, ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಾದ ಮಾಟ ಮಂತ್ರ. அந்த அம்மா என்ன பண்ணுது இப்போ? ಆ ಅಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಇವಾಗ? கொலாடியில சண்டை போட்டு ಅಲ್ಲಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಜಗಳ அடங்காம போனோம், குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், அந்த வண்டி பாரு, வண்டி எப்போ பார்த்தாலும் துடிச்சு ஒரு நாள் அந்த வண்டி அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இந்த இருள்ல இருக்கிற அந்த பிசாசுகள் என்ன பண்ணும், யாராவது சபிச்சா அந்த வார்த்தைகள் வழியா யாராவது வாழ்க்கைக்குள்ள நுழைய நமக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிருக்கோம். ಯಾರಾದ್ರೂ ಶಾಪ ಕೊಟ್ರೆ ಆ ಮಾತುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಯಾರ ಜೀವನದಲ್ಲಾದ್ರೂ ನಾವು ನುಗ್ಗಬಹುದಾ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇರುತ್ತೆ. சரி, இது கொலாடி சண்டை. அவங்க ஏதோ வீட்டுக்கு போய் சாபம் கொடுத்தாங்க, பிசாசு அந்த வார்த்தைகள் வழியா என்ன பண்ணுது, அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிட்டு வேதனையை ஸ்டார்ட் பண்ணுது. ಇದೇನೋ ಬೀದಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರು ಏನೋ ಮನೇಲಿ ಹೋಗಿ ಏನೋ ಶಾಪ ಕೊಟ್ಟರು, ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆದ ಮಾತುಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. இதை விட டீசென்டான மாந்திரிகை உண்டு. ಇದಕ್ಕಿಂತ ಡೀಸೆಂಟ್ ಆಗಿರುವ ಮಾಟ ಮಂತ್ರ ಇದೆ. அப்பா அம்மாவே குழந்தை இது விளங்குதா விளங்குவியா நீ அப்படின்னு அவங்க பாத்தீங்களா, ತಂದೆ ತಾಯಿನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಇದು ನೀನು ಉತ್ತರ மேட்ச் 2x2 வரல, ನಿನಗೆ ಲೆಕ್ಕ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಮ್ಯಾಥ್ಸ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, 2 ಬರ್ತಾ ಇಲ್ಲ. முட்டாள். இதுதான் ரொம்ப உள்ளதுலயே ரொம்ப டீசென்டான மாந்திரிகை. எது சொல்லுங்க? சொந்த அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைகளை எப்படி சபிக்கிறாங்க. ಇರೋದ್ರಲ್ಲೇ ತುಂಬಾ ಡೀಸೆಂಟ್ ಆದ ಮಾಟ ಮಂತ್ರ ಇದು. ಸ್ವಂತ ತಂದೆ ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಶಪಿಸ್ತಾರೆ. பிசாசுக்கு வந்துட்டு ஏசப்பா மாதிரி இருதயம் உள்ளம் கிடையாது. ಸೈತಾನಿಗೆ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತರ ಒಂದು ಹೃದಯ, ಒಂದು ಮನಸ್ಸು ಇಲ್ಲ. ஐயோ, அப்பா தானே பிள்ளைய திட்டுறாரு, நம்ம இந்த குழந்தைய விட்டுருவோம் அப்படின்னு பிசாசு விடாது. ಅಯ್ಯೋ, ಅಪ್ಪ ತಾನೇ ಮಗುನ ಬೈತಾರೆ, ನಾವು ಈ ಮಗುನ ಬಿಟ್ಬಿಡೋಣ ಅಂತ ಸೈತಾನ್ ಬಿಡೋದಿಲ್ಲ. அதுக்கு வேண்டியது சாப வார்த்தைகள். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಶಾಪ ಕೊಡುವ ಮಾತುಗಳು. சொல்லும் போது அந்த வார்த்தைகள் வழியா அந்த குழந்தையோட வாழ்க்கைக்குள்ள நுழையும். ಅದು ಹೇಳುವಾಗ ಆ ಮಾತುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಮಗುವಿನ ಜೀವನದಲ್ಲಿ ನುಗ್ಗತ್ತೆ. முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லி வளர்த்த குழந்தைய பாருங்க, அது கடைசியில முட்டாளா தான் இருக்கும். ಮುಟ್ಟಾಳ ಮುಟ್ಟಾಳ ಅಂತ ಹೇಳಿ ಬೆಳೆಸಿರುವ ಮಗುವನ್ನ ನೋಡಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನು ಮುಟ್ಟಾಳನಾಗೇ ಇರ್ತಾನೆ. ரட்சிப்பு ஒண்ணுதான் அவனை மாத்த முடியும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದೇ ಅವನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிற அந்த ரட்சிப்பு தான் அவனை மாத்த முடியும். ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವ ಆ ರಕ್ಷಣೆ ಅವನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. இப்படி சாபத்துல 2 வகைகள் உண்டு. ಹೀಗೆ ಶಾಪದಲ್ಲಿ 2 ರೀತಿ ಇದೆ. ஒன்னு கர்த்தரோடைய
நல்ல நியாய பிரமாணங்களை உடைக்கும் போது ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, நியாய தீர்ப்பு நம்ம மேலே சொல்லப்படும் போது அது சாபமாக மாறுது. இன்னொரு காரியம், பிசாசு நம்மளை டார்கெட் பண்ணி சாபங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வினையாக கொண்டு வரான் இல்லையா, அது ரெண்டாவது வகையான சாபங்கள். ಒಂದು ದೇವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವಾಗ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವ ನ್ಯಾಯ ತೀರುವಿಕೆ ಅದು ಶಾಪವಾಗಿರುತ್ತದೆ. ಎರಡನೇದು, ಸೈತಾನನ್ನು ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಪಗಳನ್ನು ತರ್ತಾನಲ್ವ, ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದ ಶಾಪಗಳು. ஆனால் வசனம் என்ன சொல்லுச்சு? ಆದರೆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ? கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறி நம்மளை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಶಾಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆ ಒಂದು ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பாருங்க, எத்தனை சாபங்கள் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சோ, மனிதர்கள் மேல வந்துச்சோ, அத்தனையுமே இயேசு ஒரே ஆளா அவரே சாபமாய் மாறி அந்த சாபங்களை ಉರಿந்து கொண்டார். ನೋಡಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಶಾಪಗಳು ಬಂದರೂ ಸರಿ, ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಶಾಪಗಳು ಬಂದರೂ ಸರಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂಟಿಯಾಗಿದ್ದು ಅದನ್ನ ತನ್ನ ಮೇಲೆ ಎತ್ಕೊಂಡು ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. நான் சொல்றேன் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಬಂದ ಮೇಲೆ ஒரு சாபம் கூட உங்க வாழ்க்கையில இருக்க அனுமதி கிடையாது. ಒಂದು ಶಾಪ ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ஒரு சாபம் கூட ಇಲ್ಲ. ஒரு சாபம் கூட, ಒಂದು ಶಾಪ ಕೂಡ, ஒரு சாபம் கூட, ಒಂದು ಶಾಪ ಕೂಡ. ಲೇಟ್ ಮ್ಯಾರೇಜ್ ಆகுது சாபம், ಮದುವೆ ಇಲ್ಲದೆ ತುಂಬಾ ಲೇಟ್ ಆಗತ್ತಾ ಅದು ಶಾಪ, ಲೇಟ್ ಆಗಿ குழந்தை ಆகுது சாபம், ತುಂಬಾ ಲೇಟ್ ಆಗಿ ಮಗುವಾಗೋದು ಶಾಪ, சம்பாதிக்கிறதெல்லாம் போயிடுது சாபம், ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಶಾಪ, வீட்டுல சண்டை சாபம், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಶಾಪ, எல்லாத்து பின்னாலையும் சாபம் இருக்குது. எல்லா ಹಿಂದಗಡೆನೂ ಒಂದು ಶಾಪ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ಗಮನ ಇಟ್ಟು உங்க ಕೇಳಿ. வாழ்க்கை ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு ப்ராஃபட் அப்படின்னா, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಜೀವನ ನೀವು ಹೇಳೋ ತರನೇ ಇದೆ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சாபம் இருக்குதுன்னு அது குறிப்பா இண்டிகேட் பண்ணி காட்டுது. ಶಾಪ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಅದು ನಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. சரி, சாபம் இருக்குதுன்னு தெரியுது, இப்ப என்ன பண்ணணும்? ಸರಿ, ಶಾಪ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು, ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? முதல்ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಸತ್ಯವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ, Hallelujah. ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. ஏசப்பா என்ன சொன்னாரு? சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? அவரே சாபமாய் மாறி என்ன சாபத்துல இருந்து நீக்கலாக்கி இருக்கிறார். ಇವತ್ತು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ ಮುಖ್ಯವಾದ ಸತ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ಆತನೇ ಶಾಪವಾಗಿ ನನ್ನ ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. சாதாரணமா உங்களை வந்துட்டு சாபத்துல இருந்து சும்மா அப்படியே சரி சாபத்துல உன்னை வந்துட்டு வெளியில கொண்டு வரேன் வாமா அப்படி இப்படி அவர் கொண்டு வரல. ಸಾಧಾರಣವಾಗಿ ಸರಿಪಾ ನಿನ್ನ ಶಾಪದಿಂದ ಹೊರಗಡೆ ತಗೊಂಡ್ಬರ್ತೀನಿ ಬಾ ಮಾತ ಹಾಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಲಿಲ್ಲ. ಮೊದಲ ಅವರೇ சாபமாய் மாறுறாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನೇ ಶಾಪವಾಗ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அவரே சாபமாய் மாறுறாரு. ಆತನೇ ಶಾಪವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾರೆ. எல்லா சாபங்களையும், ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಶಾಪಗಳನ್ನು, ஆதாமின் நிமித்தம் வந்த சாபங்களையும், ಆದಾಮಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಂದ ಶಾಪಗಳನ್ನು, ஏவாள் மேல வந்த சாபங்களையும், ಹವ್ವಾಳಿನ ಮೇಲೆ ಬಂದ ಶಾಪಗಳನ್ನು, இந்த பூமியின் மேல வந்த சாபங்களையும், ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬಂದ ಶಾಪಗಳನ್ನು எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உரிந்து கொள்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಮೇಲೆ ತಗೊಳ್ತಾರೆ. கடைசியில என்ன ஆகுது தெரியுமா? அவரே சாபமாய் மாறிட்டாராம். ಕೊನೆಯದಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ಆತನೇ ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஒரு கேஜி ஆப்பிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 300 ரூபாய். ಈಗ ಒಂದು ಕೆಜಿ ಆಪಲ್ ತಗೊಳ್ತೀರಾ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, 300 ರೂಪಾಯಿ. யாருன்னா 2 வாட்டி அதுக்கு பணம் கட்டுவீங்களா? ಯಾರಾದ್ರೂ 2 ಸಾರಿ ಅದಕ್ಕೆ ಹಣ ಕಟ್ತೀರಾ? கடையில் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, 1 லிட்டரு 20 ரூபாய். ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ವಾಟರ್ ಬಾಟಲ್ ತಗೊಳ್ತೀರಾ, 20 ರೂಪಾಯಿ வாங்கிட்டீங்க, ತಗೊಳ್ತೀರಾ, 20 ரூபாய் கொடுத்துட்டீங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಬಿಟ್ರಿ. போயிட்டு மறுபடியும் வந்து சார் இந்தாங்க இன்னொரு 20 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பீங்களா? ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬಂದು ಸರ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಇನ್ನೊಂದು 2 வாட்டி பே பண்ணுவீங்களா? 2 ಸಾರಿ ಪೇ ಮಾಡ್ತೀರಾ? 55 இன்ச் டிவி 1 லட்சம் ಟಿವಿ ரூபாய், 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ பே பண்ணுவீங்களா? அதுக்கு 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. கேப்ல வந்தீங்க, 200 ரூபாய் ஆச்சு. ಕ್ಯಾಬಲ್ ಬಂದಿದ್ದೀರಾ, 200 ರೂಪಾಯಿ ಆಯ್ತು. அதுக்கு 400 ரூபாய் கட்டுவீங்களா? ಅದಕ್ಕೆ 400 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ? நான் கேட்கிறேன், ஒரு சாபத்துக்கு எப்படி 2 தடவை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಒಂದು ಶಾಪಕ್ಕೆ ಹೇಗೆ ನಾವು 2 ಸಾರಿ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? கேளுங்க, ಕೇಳಿ. சாபம் உலகத்துல வந்துருச்சு. ಶಾಪ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. அந்த சாபத்துல தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ಆ ಶಾಪದಲ್ಲೇ ಮನುಷ್ಯ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ.
வசனம் சொல்லுது இயேசுவே சாபமாய் மாறிட்டாரு. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. சரியா? ಸರಿನಾ? தவறு நடந்தது ஒரு தடவை தான். ತಪ್ಪು ಆಗಿರೋದು ಒಂದು ಸಾರಿನೇ. பாவம் பண்ணினது மனிதன் மாத்திரம்தான். ಪಾಪ ಮಾಡಿರೋದು ಮನುಷ್ಯ ಮಾತ್ರನೇ. கரெக்டா? ಸರಿನಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நீங்க ஒரு வாழ்க்கை தானே வாழ்றீங்க, ரெண்டு வாழ்க்கை வாழ்றீங்களா? ನೀವು ಒಂದು ಜೀವನ ತಾನೇ ಜೀವಿಸ್ತೀರಾ, ಎರಡು ಸಾರಿ ಜೀವನ ಮಾಡ್ತೀರಾ? ಇಲ್ಲ ತಾನೆ. அப்போ ஒரு சாபத்துக்கு, ಆಗ ಒಂದು ಶಾಪಕ್ಕೆ ஒரு தடவை தானே நம்ம அந்த சாபத்தின் தண்டனையை அனுபவிக்கணும். ಒಂದು ಸಾರಿ ತಾನೇ ಆ ಶಾಪದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕು. ಅದನ್ನ நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, கிறிஸ்துவும் அனுபவிச்சாரு. ಅದು ಏನು ನೀವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಕ್ರಿಸ್ತನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னங்க ஒரு சாபத்துக்கு எப்படி ரெண்டு பேர் அனுபவிச்சிருக்காங்க? ಹೇಗೆ ಒಂದು ಶಾಪಕ್ಕೆ ಹೇಗೆ ಇಬ್ರು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ? விளங்குதா இல்லையா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? அப்போ இயேசு சாபமாய் மாறிட்டாரு, அவர் அதோடைய தண்டனை ஏற்றுக்கொண்டாருன்னா அப்ப நீங்க விடுதலை ஆகணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ, ಆತನು ಅದರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು. இல்ல என் வாழ்க்கையில இன்னும் அந்த சாபம் அப்படிதான் இருக்குங்க, குழந்தை இல்ல, இது இல்ல, அது இல்ல, கல்யாணம் ஆகல, வர இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சாபம் இன்னும் இருக்குதுன்னா அப்ப இயேசு சாபத்தை ಅನುಭವಿಕಲ್ಲ, ಅದು போய் ಇಲ್ಲ ರೀ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹಾಗೇ ಇದೆ, ನನಗೆ ಇನ್ನ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ, ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ, ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಪದಲ್ಲೇ ಇದೆ ಅಂದ್ರೆ ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿರೋದು ಸುಳ್ಳು. உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்கல்ல ஒரு நாள், ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ದಿನ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ರಲ್ಲ, ஃபீஸ் எல்லாம் கட்டி உங்களை ஸ்கூல்ல சேர்த்து அப்பா அம்மா வராங்க. ಫೀಸ್ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಬರ್ತಾರೆ. 3 மணிக்கு பெல் அடிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது டீச்சர் சொல்றாங்க இன்னொரு தடவை ஃபீஸ் கட்டு அப்படின்னு. கட்டுவீங்களா? 3 ಗಂಟೆಗೆ ಬೆಲ್ ಹೊಡೆದು ನಿಮ್ಮನ್ನ ಮನೆಗೆ ಕಳಿಸುವಾಗ ಅಪ್ಪ ಟೀಚರ್ ಹೇಳ್ತಾರೆ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಫೀಸ್ கட்டுவீங்களா? ಕಟ್ತೀರಾ? டைரியில எழுதி அனுப்புறாங்க இன்னொரு தடவை ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு. ಡೈರಿಯಲ್ಲಿ ಬರೆದು ಕಳಿಸ್ತಾರೆ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಫೀಸ್ ಕಟ್ಟಿ. உடனே பயந்து போய் கட்டுவீங்களா? ತಕ್ಷಣ ಭಯಪಟ್ಟು ಹೋಗಿ ಕಟ್ತೀರಾ? என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஒரு பங்காளி 2வது தடவை ஃபீஸ் கேட்டிருக்காரா, எல்லாம் கூட்டமா வாங்கடா ஸ்கூலுக்கு, ஸ்கூலை ஒடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு கூட்டமா போக மாட்டீங்களா இல்லையா? ಸ್ಕೂಲನ್ನೇ ಒಂದು ಗೆತಿ ಮಾಡ್ಬಿಡೋಣ ಅಂತ ನೀವು ಗುಂಪಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ ಇಲ್ವಾ? நான் கேட்கிறேன், இயேசு சாபங்களை அனுபவிச்சு சிலுவையில முடிச்சிட்டாரு, உங்க வாழ்க்கையில சாபம் இன்னும் வந்துட்டு இருக்குது, நீங்க ஏன் அந்த ஃபீஸை இன்னும் கட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಶಾಪವನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಪ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ನೀವು ಯಾಕೆ என்ன பண்ணுவோம் தெரியுமா? ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. நான் என்ன பண்ண தெரியுமா? ನಾನಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಗೊತ್ತಾ? என்ன பண்ண தெரியுமா? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ದೆ ಗೊತ್ತಾ? அந்த சாபத்தின் காரியம் என் வாழ்க்கையில நடக்கும்போது, ஹலோ நீ எப்படி ஏன் வீட்டுல இருக்கிற, எப்படிப்பா? ಆ ಶಾಪದ ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ನೀನ್ ಹೇಗೆ ನನ್ನ ஏசப்பா ஃபீஸ் கட்டிட்டாரு, மறுபடியும் நான் எதுக்கு கட்டணும்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಫೀಸ್ ಅನ್ನ ಕಟ್ಬಿಟ್ರು, ಮತ್ತೆ ನಾನು ಯಾಕೆ ಕಟ್ಬೇಕು? என் வீட்டுல சாபத்துக்கு இடம் இல்ல, நான் துரத்திட்டேன், நீங்க? ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅಟ್ಟಿಸ್ಬಿಟ್ಟೆ, ನೀವು? நாங்களும் 10 வருஷமா தான் நினைச்சிட்டு இருக்கோம், இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு எடுத்துருவோம். ನಾವು ಒಂದು 10 ವರ್ಷದಿಂದ ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇನ್ನ ಒಂದು 10 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತೀವಿ. அதுக்கு தான் இந்த கர்ஸ் பிரேக்கர் சண்டே. ಅದಕ್ಕೇನೆ ಈ ಶಾಪಗಳ ಮುರಿಯುವ ಭಾನುವಾರ. இன்னைக்கு ஒரு முடிவு ஆக வேண்டும், ಒಂದು ತೀರ್ಮಾನ ಆಗ್ಲೇಬೇಕು. ஹalleluya, hallelujah. you cannot let curse stay in your life. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಪ ಇರೋದಕ್ಕೆ ನೀವು ಜಾಗ ಕೊಡಬಾರದು. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். ಸತ್ಯವನ್ನ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ, ಸತ್ಯನೇ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. நம்ம தெரிஞ்சுಕೊಂಡ ಸತ್ಯ என்ன? இயேசுவே சாபமா ஆயிட்டாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. ஏன் சாபம்? ஓ சாபம் இல்ல, ஆதாமுடைய சாபத்துல இருந்து கடைசி ஆளுடைய சாபம் வரைக்கும் எடுத்துக்கினாரு. ನನ್ನ ಶಾಪ ನಿಮ್ಮ ಶಾಪ ಅಲ್ಲ, ಆದಾಮಿನ ಶಾಪದಿಂದ ಹಿಡಿದು ಕೊನೆ ಮನುಷ್ಯನ ಶಾಪವರೆಗೂ ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. என் வீட்டுல மாத்திரம் வருஷம் வியாதி வருது, ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ವರ್ಷ ಕಾಯಿಲೆ ಬರುತ್ತೆ, சம்பாதிக்கிறதெல்லாம் ஓட்டைக்குள்ள போகுது, ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ತೂತಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இந்த சாபம் எப்படி வேலை செய்யுது? ಈ ಶಾಪ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ? நான் எப்படி தரித்திரத்திலே இருக்கிறேன், ನಾನು ಹೇಗೆ ಬಡತನದಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ, என் பிசினஸ் மாத்திரம் ஏன் வளர மாட்டேங்குது, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಬೆಳೀತಾ ಇಲ್ಲ, கடினமா உழைச்சாலும் அவன் வந்துட்டு ப்ரமோஷன் இன்னொருத்தருக்கு கொடுத்துறான், ನಾನು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದ್ರೇನೋ ಅವನ ಪ್ರಮೋಷನ್ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ இந்த ಕೊಡ್ತಾನೆ. சாபங்களை பார்த்து கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? ಆಗ ಈ ಶಾಪಗಳನ್ನ ನೋಡಿನೂ ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? குருடனை வழி நடத்துற மாதிரி கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்கிறோம். ಕುರುಡನನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವ ಹಾಗೆ ನಾವು ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தர் நம்முடைய மன கண்களை திறப்பாராக. ದೇವರು ನಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ತೆರೆಯಲಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஒரு சாபத்துக்கு 2 பேரு கட்டிட்டு இருக்கோம். ಒಂದು ಶಾಪಕ್ಕೆ ಇಬ್ಬರು ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. ஏசப்பா கட்டி முடிச்சிட்டாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. அவர் கட்டி முடிச்சதும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சாபத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு கதவை திறந்து வச்சு வாப்பா செய்யுப்பா அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ಅವ್ರು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದ್ರೆ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇನ್ನ ನಾವು ಶಾಪಕ್ಕೆ ಬಾಗಿಲು ತೆಗೆದಿಟ್ಟು ಬಾಪ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ನಾವು ಇದ್ದೀವಿ. ஒரு பாவத்துக்கு 2 பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ಇಬ್ಬರು ಶಿಕ್ಷೆಯನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. என்னங்க நியாயமே இல்லை இது. ಏನ್ರಿ ನ್ಯಾಯನೇ ಇಲ್ಲ ಇದು. அட்லீஸ்ட் இயேசுவாத விடுதலை பண்ணி விட்டுருக்கலாம். அவர் சும்மா சிலுவை தூக்கி எல்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு அந்த சாபம் இன்னும் நம்ம வாழ்க்கையில தான் இருக்குது. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿರ್ಬೋದು. ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಶಿಲುಬೆನ ಹೊತ್ತು ಕಷ್ಟಪಟ್ಟು ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಾನು ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, விடுதலை ஏசப்பா நமக்கு சிலுவையில கொடுத்த விடுதலை எப்படின்னா அதுவா வந்து உங்க தலைமையில வந்து உட்காந்துக்காது. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಬಿಡುಗಡೆ ಅದಾಗಿ ತಾನಾಗಿ ಬಂದು ನಿಮ್ ತಲೆ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಲ. சத்தியத்தை அறிவீர்கள். அப்படியா? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். அறிந்து கொள்வது யார் வேலை? ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ಯಾರ ಕೆಲಸ? அப்ப விடுதலை ஆவறது யாரு? ಆಗ ಬಿಡುಗಡೆ ಆಗೋದು ಯಾರು? அறிந்து கொள்கிறவன், ತಿಳ್ಕೊಳ್ಳೋನು. ஏசப்பா சாபமா மாறிட்டாரு. ஆமா மாறிட்டாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. ಹೌದು ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. அதனால என் வாழ்க்கையில எப்படி மாற்றம் வரும்? ಅದರಿಂದ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ? அந்த சத்தியத்தை என் வாழ்க்கைக்குள்ள நான் எடுத்துக்கொள்ளும் போதுதான் விடுதலை வரும். ಆ ಸತ್ಯವನ್ನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತಗೊಳ್ಳುವಾಗ್ಲೇನೆ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ. இந்த பைபிளுக்குள்ள தோராம சொல்ல 1,00,000 சத்தியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಈ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, 1,00,000 ಸತ್ಯ ಇದೆ ಅಂತ. 1,00,000 சத்தியம் இருக்கு. 1,00,000 ಸತ್ಯ ಇದೆ. அவ்வளவு உங்க வாழ்க்கையில வேலை செய்தா? ಅಷ್ಟು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ? உண்மை என்னன்னா இல்ல. ನಿಜ ಏನು ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. கரெக்ட் தானே? ನಿಜ ஏன் தெரியுமா? இதுல இருக்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. எதெல்லாம் நீங்க அறிந்து கொண்டீங்களோ அது மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். ಇದರಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಯಾವುದನ್ನ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅದು ಮಾತ್ರನೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. இதனால தான் இயேசு என்ன சொன்னார்? உலகெங்கும் போய் சத்தியத்தை அறிவீங்கள். ಇದರಿಂದಾನೇ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ಲೋಕ ಹಿಡಿ ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಸಾರಿ ಹೇಳಿ. ஏன்னா அந்த சத்தியத்தை கேட்கும் போதுதான், அதை கேட்ட பிறகு அறிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ளும் போதுதான் விடுதலை நமக்குள்ள உண்டாகும். ಈ ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಿ ಅದನ್ನ ತಗೊಂಡು ಅದರಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೇ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேக்குறீங்க. ಇವತ್ತು ಈ ಸತ್ಯವನ್ನ ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. இன்னைக்கு கேக்குற சத்தியம் என்ன? ಇವತ್ತು ಕೇಳುವ ಸತ್ಯ ಏನು? சாபங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಶಾಪಗಳು ಇಲ್ಲ. ஏன்னா அவரே சாபமாய் மாறிட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. சாபம், ஓ சாபம், உலக சாபங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு அவரே சாபமாய் மாறிட்டாரு. ನನ್ನ ಶಾಪ, ನಿನ್ನ ಶಾಪ, ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ತಗೊಂಡು ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு சாபம் இருக்க கூடாது. ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಇರುವವನಿಗೆ ಶಾಪ ಇರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. என் வாழ்க்கையில நிறைய டெஸ்டிமனி இருக்கு, எப்படி இந்த சாபங்களை ஓவர் கம் பண்ண நேரம் சொல்ல. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ, ಹೇಗೆ ಈ ಶಾಪಗಳನ್ನ ನಾನು ಗೆದ್ದು ಮೇಲೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ಆದ್ರೆ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರೋದು ಒಂದು, கிறிஸ்துவுக்குள்ள சாபம் கிடையாது. ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಶಾಪ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? ஏன்னா அவரே சாபமா மாறிட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ಶಾಪವಾಗಿದ್ದಾರೆ. ஏன் சாபம் அல்ல? ನನ್ನ ಶಾಪವಲ್ಲ. எங்க அப்பா சாபம் அல்ல. ನನ್ನ ಅಪ್ಪ ಶಾಪ ಅಲ್ಲ. எங்க தாத்தா சாபம் அல்ல. ನನ್ನ ತಾತ ಶಾಪ ಅಲ್ಲ. ஆதாமுடைய சாபம் வரைக்கும் அவர் எடுத்துட்டாரு. ಆದಾಮಿನ ಶಾಪವರೆಗೂ ಆತನ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னும் இந்த உலகத்துக்குள்ள வர போகிற மனிதரோட சாபங்கள் கூட எடுத்துக்கிறாரு. ಇನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರೋ ಮನುಷ್ಯರ ಶಾಪ ಕೂಡ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயம். ಆಗ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು 2 ವಿಷಯ. கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும். ಒಂದು, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ அவருக்குள்ள வந்த பிறகு ಆತನ ಒಳಗಡೆ ಬಂದ ಮೇಲೆ சத்தியங்களை எடுத்து கையாள வேண்டும். ಸತ್ಯಗಳನ್ನ ನಾವು ತಗೊಂಡು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ನಡಿಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. ஒரு ஆள் வந்துட்டு ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಂದು பெரிய தாஜ்மஹால் மாதிரி உள்ள பெரிய பேலஸ்க்கு அழைக்கப்பட்டானா. ತಾಜ್ ಮಹಲ್ ತರ ದೊಡ್ಡ ಅರಮನೆಗೆ ಅವನ್ನ ಕರೆದಿದ್ದಾರೆ. அவன் போய் பார்க்கறான், அந்த கேட் கிட்டே நின்னு பார்க்கறான். 1 கிலோமீட்டருக்கு கேட் இருக்குங்க அப்படின்னு. ಹೋಗಿ ಆ ಗೇಟ್ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ 1 ಕಿಲೋಮೀಟರ್ಗೆ ಗೇಟ್ ಇದೆ ರೀ. என்னங்க அந்த கேட்ல இருந்து அங்க வந்துட்டு அங்க படிக்கட்டு வரைக்கும் போனாலே அங்க ஒரு ஜீப் வேணும் போல இருக்குங்க. அவ்வளவு பெருசா இருக்கு. ಆ ಗೇಟ್ ಇಂದ ಬಾಕಲ್ ವರೆಗೂ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಒಂದು ಜೀಪ್ ಬೇಕಾಗಿದ್ದೆ. ಅಷ್ಟು அந்த மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் வேணுங்க திறக்க. அப்படி இருக்குங்க பிரம்மாண்டம். ಆ ಮೇನ್ ಡೋರ್ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು 50 ಜನ ಬೇಕ್ರಿ ಅದನ್ನ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ. ಅಷ್ಟು ಬ್ರಹ್ಮಾಂಡವಾಗಿದೆ. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கேட் இருக்கு பாருங்க, கேட் ಹಬ್ಬ ಅಂತ ಗೇಟ್ ಇದೆ ನೋಡಿ, ಗೇಟ್. அந்த கேட் பக்கத்துலயே ஒரு குடிசையை கட்டி,
ಆ ಗೇಟ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಒಂದು ಗುಡಿಸಲು ಹಾಕೊಂಡು ஒரு 25 வருஷமா அங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. ಒಂದು 25 ವರ್ಷದಿಂದ ಅಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசியா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು 50 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ உள்ள இருந்து ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு. ಒಳಗಡೆಯಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡವರು மாளிகைக்குள்ள இருந்து ಆ ಒಂದು ಅರಮನೆಯಿಂದ வந்துட்டு, என்னடா அது மேல ஜன்னல்ல இருந்து பார்த்தா ஏதோ கூரை மாதிரி தெரிஞ்சதேன்னு வந்து பார்த்தோம், நீ என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ಮೇಲೆ ಕಿಟಕಿಯಿಂದ ನೋಡುವಾಗ ಏನೋ ಒಂದು ಕಾಣಿಸ್ತು, ಅದು ಏನು ಅಂತ ನೋಡಕ್ಕೆ ಬಂದೆ, ಏನಪ್ಪ ಮಾಡ್ತೀಯ ಇಲ್ಲಿ? இல்லங்க, இந்த பேலஸ்க்கு என்ன அழைச்சாங்க, ಇಲ್ಲ நான் வந்து பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குது, என்னால என்ன பண்றதுனே தெரியல, நான் இந்த கேட்டுக்கிட்டே நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன். ಇಲ್ಲ ರೀ, ನನ್ನ ಈ ಅರಮನೆಗೆ ಕರೆದ್ರು, ಬಂದು ನೋಡೋದು ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿತ್ತು, ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಈ ಗೇಟ್ ಹತ್ರನೇ ನಾನು ಇದ್ದೀನಿ. உடனே என்ன பண்றாரா, காதை பிடிச்சு அவரை அங்கிருந்து கொண்டு போறாராம். ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ, ಕಿವಿನ ಹಿಡಿದು ಹಾಗೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರಂತೆ. இங்க பாருப்பா, எத்தனை பேர் வந்திருக்காங்க உள்ள பாருப்பா, ಬಾಪ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಪ್ಪ, ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡಪ್ಪ ಒಳಗಡೆ. சாப்பிட்டுட்டு துணிமணியோட பயங்கர கொண்டாட்டமா அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறாங்களாம். ಎಲ್ಲ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಚೆನ್ನ ಬಟ್ಟೆಗಳು ಹಾಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಅರಮನೆ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. இல்ல சார், நான் கூப்பிட்டாங்க, ஏதோ உள்ள எப்படி வருது அப்படின்ட்டு நான் ஒரு தயக்கமா, நான் ரொம்ப வருஷமா இங்க கேட்டே நின்னுட்டு இருக்கேன். ಇಲ್ಲ ಸರ್, ಏನೋ ಕರೆದ್ರು, ಹೆಂಗೆ ಒಳಗಡೆ ಬರೋದು ಅಂತ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಗೇಟ್ ಹತ್ರ அங்க பாரு, 3வது மாடியில உன் பேர் வச்சு பெட்ரூம் ஏசி போட்டு 3 வருஷமா ஆட்ல தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡು, 3ನೇ ಮಾಡಿಯಲ್ಲಿ ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಸಿ ಹಾಕಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಹಾಕಿ ಅಲ್ಲೇ ಇದೆ. இந்த டைனிங் டேபிள்லாம் உன் பேர் வச்ச சேர் இருக்குது, அங்க டெய்லி சாப்பாடு வைக்கிறோம், எடுத்து போட்டுறோம், யாரும் இல்லன்னு சொல்லி. ಆ ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ನಿನ್ನ ಹೆಸರು ಹಾಕಿರೋ ಚೇರ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ದಿನ ಊಟ ಇಡ್ತೀವಿ, ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಆಳಿಲ್ಲ, உன் பேர் வச்சு பின்னாடி 10 கார் இருக்குது, ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಹಿಂದೆಗಡೆ 10 ಕಾರ್ ಇದೆ. யோ, உள்ள வந்தா தானே இதெல்லாம் தெரியும், நீ வெளியவே நின்று இருந்தா எப்படி தெரியும் உனக்கு? ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ತಾನೇಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗೋದು, ಆಚೆನೇ ನಿಂತಿದ್ರೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿನಗೆ? சத்தியத்தை அறிவீர்கள். ಸತ್ಯವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ? நிறைய பேர் ஏசப்பாவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ಅನೇಕರು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕರಾಗಿ ದೇವರಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தமிழ் என்ன சொல்றது அதுக்கு? ತಾಳ್வு ಮನಪಾನ. தாழ்வு மனப்பான்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு 20 வருஷமா நான் பிலீவன் இருக்கேங்க, ஆனா கேட்டுக்கிட்டே நின்று இருக்கேங்க, என் ஏசப்பா வந்தா பாப்பாரா அப்படின்னு. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಇನ್ಫೀರಿಯಾರಿಟಿ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಇಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, ನಾನು ಗೇಟ್ ಇದಕ್ಕೆ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಏಸಪ್ಪ ಬಂದ್ರೆ ನಾನು ನೋಡ್ತಾರ ಅಂತ. இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ಇದಕ್ಕೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு. ನಾನು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದೀನ್ರಿ. அவங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்கன்னா வசனம் கூட அவங்களுக்கு புரியல. ಅವ್ರು ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ವಾಕ್ಯ ಕೂಡ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவர் நான் கொடுத்தேன்னு சொன்னதை கொடுக்கலன்னு படிக்கிறாங்க, அவ்வளவு தாழ்மை அவங்களுக்கு. ದೇವರು ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಓದ್ತಾರೆ. என்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எழுதின வசத்தை என்ன மன்னிக்கவே இல்லை அவர் அப்படின்னு தாழ்மையா தவறா படிப்பாங்க. ನಿನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಬರ್ದಿರೋ ವಾಕ್ಯನ ಕೂಡ ಇಲ್ಲ, ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಲೇ ಇಲ್ಲ ಅಂತ உன்னை சுகமாக்கிட்டேன் அப்படின்ற வசனத்தை எப்படியே படிப்பாங்க, உன்னை சுகமே ஆக்கல அப்படி தாழ்மையா படிப்பாங்க. ನಿನ್ನ ವಾಸಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅನ್ನೋ ವಾಕ್ಯ ಕೂಡ ನಿನ್ನ ವಾಸಿನೇ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ விடுங்க தம்பி, நான் யாரு ஒரு புழு? ಅಯ್ಯೋ ಬಿಡಿ ತಮ್ಮ, ನಾನು ಯಾರೋ ಒಂದು ಹುಳ. என்னெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? ನನ್ನೆಲ್ಲ ದೇವ್ರು ಕೇಳ್ತಾರಾ? ஆமா, அதுக்கு தான் சிலுவையில் வந்து தொங்கி உயிரை கொடுத்தாரு இல்லையா? ಕೇಶಿಲಿ புழுக்காக தான் உயிரை கொடுத்தாரு. ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 10 புழுவை காப்பாத்திடலாம் அப்படின்னு ஏசப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கேட்ல இருக்கிற மனுஷன் மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்களா ஒன்று நினைச்சிட்டு கேட்டுக்கிட்ட காத்துட்டு இருக்கிறாங்க. ನೋಡಿ, ಆ ಗೇಟ್ ಹತ್ರ ಇರೋ ಮನುಷ್ಯನ ಹಾಗೇನೆ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಅವರಾಗಿ ಒಂದು ತಿಳ್ಕೊಂಡು ಆ ಗೇಟ್ ಹತ್ರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? எத்தனை சத்தியம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அத்தனை சத்தியம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಳ್ತೀರೋ ಅಷ್ಟು ಸತ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? ಇವತ್ತು ತಿಳ್ಕೊಂಡಿರೋ ಸತ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? சாபத்தை ஏசப்பா எடுத்து முடிச்சிட்டாரு. ಶಾಪವನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೊತ್ತು ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. அப்போ உங்களுக்கு ஒருவேளை டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ಆಗ ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಡಿಲೇ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. கல்யாணம் பார்க்குறீங்க, 28-30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ செட் ஆகலை, உடனே என்ன பண்ணோம்? ஜீவ வசனங்களை எடுத்து பேசணும். ಮದುವೆಗೆ ನೋಡ್ತೀರಾ, 28-30 ವಯಸ್ಸಾಗಿನೂ ಸೆಟ್ ಆಗ್ಲಿಲ್ಲ, ತಕ್ಷಣ ಏನ್ இயேசு ಮಾಡಬೇಕು? கிறிஸ்துவ நாமத்தினால இந்த டிலேவை கொண்டு வருகிற சாபத்தை உடைக்கிறேன். ಜೀವ ಉಳ್ಳ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಎತ್ತು ಮಾತಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. மார்க் 16 ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு தெரியுமா? ಮಾರ್ಕ್ 16 ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? என் நாமத்தினாலே அவர்கள் கைகளை வைப்பார்கள். ನನ್ನ ನಾಮದಿಂದ ಅವರು ಕೈಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. ஆமென். அவர் நாமத்துல யார் செய்வாங்களா? ಅವ್ರ ನಾಮದಲ್ಲಿ ಯಾರು ಮಾಡ್ತಾರಂತೆ? ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. நாம செய்ய போறோம். ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. அவர் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டுவார்கள். ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸ್ತಾರೆ. என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள்.
ನನ್ನ ನಾಮದಿಂದ ಅವರುಗಳು ಸರ್ಪಗಳನ್ನು ತೆಗಿತಾರೆ. அவர் செய்ய போறது இல்ல, ಅವರು ಮಾಡೋದಿಲ್ಲ. அவர் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தம்பி, ಆತನ ನಾಮವನ್ನು ನಮಗೆ அடிச்சு ஓட்டுற அந்த பிசாச ತಮ್ಮ ಸೈತಾನನ ಓಡಿಸೋ. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? இப்போ சிலுவைக்கு அப்புறம் ನಮಗೆ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? அவர் நாமத்தை கொடுத்திருக்கிறார். ಆತನ ನಾಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ ஒரு சாபம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யுதுன்னா அதை பார்த்துட்டு நீங்க தூங்கிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ಒಂದು ಶಾಪ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ನೋಡಿ ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರದು, ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರದು. இந்தியர்களுக்கு உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ಮುಖ್ಯವಾಗಿ ಭಾರತೀಯರಿಗೆ ಇರೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನು ಗೊತ್ತಾ? நம்ம இந்தியர்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். ನಮ್ಮ ಇಂಡಿಯನ್ಸ್ಗೆ ಇರೋ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಇದೇನೆ. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ಎಲ್ಲವನ್ನೂ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. அட்ஜஸ்ட். வியாதி ஒன்று வரும், ಕಾಯಿಲೆ ಒಂದು ಬರುತ್ತೆ, சின்ன கொப்பளமா இருக்கும், ಚಿಕ್ಕ ಗುಳ್ಳೆಯಾಗಿರುತ್ತೆ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. அது கொப்பளம் பெருசாகி கட்டியா மாறுற வரைக்கும் ಆ அட்ஜஸ்ட்லயே போயிடுது. ಗಡ್ಡೆ ಆಗೋವರೆಗೂ எப்போ நட மாறுச்சோ அப்போ என்ன பண்ணுவாங்க? பெருசா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாம், நம்ம கூகுள் டாக்டரை கேட்டால் சொல்ற மாதிரி தப்பான மெடிசன் கொடுக்கறதுல பெயர் சிறந்தவர் கூகுள் டாக்டர். பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சின்னதா வந்த அந்த ஒரு பிம்பிள் மாதிரி வந்த காரியம் இன்னைக்கு பெரிய கட்டியா மாறிடுது. ನೋಡಿ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಗುಳ್ಳೆಯಾಗಿ ಬಂದಿದೆ, ಇವತ್ತು ದೊಡ್ಡ ಗಡ್ಡೆ ಆಗ್ಬಿಡ್ತು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏதாவது நமக்கு விரோதமாய் வரும்போது அதை எதிர்த்து நிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. ಏನಾದ್ರೂ ಒಂದು ವಿರುದ್ಧವಾಗಿ ನಮಗೆ ಬರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ. ஏதோ டிலே ஆயிட்டு இருக்குது, ಏನೋ ಡಿಲೇ ಆಗ್ತಾ ಇದೆ. 2 மாசம் விட்டு பார்ப்போம், 2 ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ನೋಡೋಣ. ஆனா 2 மாசம் விட்டு பார்க்க மாட்டாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஞாபகமே வரும். 2 ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ನೋಡೋದಿಲ್ಲ, 2 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆನೇ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕನೇ ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா இல்ல, 2 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இந்த பிசினஸ் ஒண்ணா வர மாட்டேங்குது. ಹೌದಲ್ಲ, 2 ವರ್ಷ ಆಯ್ತು, ಏನು ಈ ವ್ಯಾಪಾರ ಏನು ನಡೀತಾ ಇಲ್ಲ. அதுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணிருக்குது? அந்த பிசினஸ்ல பட்டா வாங்கி அவர் பெருசா ஆக்கிரமிச்சிட்டு இருப்பாரு. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ? ಅಲ್ಲಿ ಅವನು ಬಂದು ಅವನ ಜಾಗ ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், ನನ್ನ ನಾಮದಿಂದ ದೆವ್ವಗಳನ್ನ ಓಡಿಸ್ತೀರಾ. அப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது, சாபங்களை பார்க்கும்போது அவர் தீர்த்துட்டாரு, இனி நான் தான் இதை ஓட்டணும். ಆಗ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುವಾಗ, ಈ ಶಾಪಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಓಡಿಸ್ಬೇಕು. ஆண்டவர் சிலுவையில பிசாசை முடிச்சாரா இல்லையா? ದೇವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೈತಾನ ಮುಗಿಸಿದ್ರಾ ಇಲ್ವಾ? ஆமாதானே? ಹೌದು ತಾನೆ. ஆனா இன்னைக்கு பிசாசு வந்தானா என்ன செய்யணும்? ಆದ್ರೆ ಇವತ್ತು ಸೈತಾನ್ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அவர் நாமத்தினால எதிர்த்து துரத்தணும். ನಾವು ಆತನ ನಾಮದಿಂದ ಅವನ ಓಡಿಸಬೇಕು. இன்னைக்கு அததான் செய்ய போறோம். ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೀವಿ. இன்னும் 2 நிமிஷத்துல செய்ய போறோம். ಇನ್ನ 2 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எனக்கு குறிப்பான சில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ನೋಡಿ, ದೇವರು ನಮಗೆ ವಿಶೇಷವಾದ ಕೆಲವು ಅಭಿಷೇಕಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒன்னு, தரித்திரத்திலிருந்து வெளியில வர அபிஷேகம். ಒಂದು ಬಡತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವ ಅಭಿಷೇಕ. வியாதியிலிருந்து வெளியில வர அபிஷேகம். ಆ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವ ಅಭಿಷೇಕ. நானே ஒரு மந்திரவாதியா இருந்தேன், ನಾನೇ ಒಂದು ಮಂತ್ರವಾದಿಯಾಗಿದ್ದೆ. இந்த பில்லி சுனிய காரியம் என்ன சொல்லுங்க, ஒரே செகண்ட்ல ஊதிடுவேன். ಈ ಒಂದು ಮಾಟ ಮಂತ್ರದ ವಿಷಯ ಇದ್ರೆ ಹೇಳಿ, ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. ஒரு செகண்ட் தான், ಒಂದು ಸೆಕೆಂಡೇ. சரி, வேற டிலே இருக்குது வாழ்க்கையில. ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಡಿಲೇ ಆಗ್ತಾ ಇದೆ. எது செஞ்சாலும் லாஸ் ஆகுது, ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ನಷ್ಟ ಆಗುತ್ತೆ. நான் நிலத்தை வாங்கினா வேற எவனா வீடு கட்டிடுறான், ನಾನು ಸೈಟ್ ತಗೊಂಡ್ರೆ ಬೇರೆ ಯಾರೋ ಮನೆ ಕಟ್ಬಿಡ್ತಾರೆ, வர வேண்டிய சொத்துல சண்டை இருக்கு, ನನಗೆ ಬರೋ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಇದೆ. வேணா இருக்கட்டும், ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಇರಲಿ. 9 மணி ஆகும்போது அது எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது. 9 ಗಂಟೆ ಆಗುವಾಗ ಅದು ಏನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்ப நடக்க போகுது, ಈಗ ನಡೆಯುತ್ತೆ. thank you jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. முதல்ல நீங்க இந்த சத்தியத்தை உள்வாங்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಈ ಸತ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ತಗೊಬೇಕು. எல்லா சாபத்தையும் எடுத்துக்கொண்டு இயேசுவே சாபமா மாறிட்டாரு. ಏನದು? ಎಲ್ಲ ಶಾಪಗಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಶಾಪವಾಗ್ಬಿಟ್ರು. அப்போ என் வாழ்க்கையில காணப்படுகிற சாபங்கள் எல்லாமே இல்லீகலா என் வாழ்க்கையில இருக்குது, அதுக்கு அனுமதி இல்ல. ಆಗ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳು ಇಲ್ಲೀಗಲ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಅನುಮತಿನೇ ಇಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஏப்ரல் 22 ಏಪ್ರಿಲ್ 22ನೇ ತಾರೀಕು சில டெரரிஸ்ட் நம்ம காஷ்மீர்ல பூந்து என்ன பண்ணாங்க, டூரிஸ்ட் பிளேஸ்ல பொது ஜனங்களை சுட்டு கொன்னாங்க. ಕೆಲವು ಟೆರರಿಸ್ಟ್ಗಳು ನಮ್ಮ ಕಾಶ್ಮೀರಲ್ಲಿ ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಟೂರಿಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಸಾಮಾನ್ಯರನ್ನ ಅವ್ರು ಸಾಯಿಸಾಕಿದ್ದಾರೆ. அது சரியா? ಅದು ಸರಿನಾ? சில பேர் இன்னும் டவுட்டாவே இருக்கிறீங்க. சரியா? ಅದು ಸರಿನಾ? தேங்க்யூ
தப்பு தானே? ಅದು ತಪ್ಪು ತಾನೆ. ஆனா எப்படி நடந்துச்சு? ಆದ್ರೆ ಹೇಗೆ ನಡೀತು? யார் அவங்கள கூப்பிட்டாங்க? யாருன்னா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாங்களா? ಯಾರು ಅವನ್ನ ಕರೆದಿದ್ದು? ಯಾರಾದ್ರೂ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆದ್ರಾ? நாங்க இங்க வந்து பிக்னிக் பண்ண போறோம், வந்து எங்களை சுடுங்க சார் அப்படி யாருன்னா கேட்டாங்களா? ಬಾ ಸರ್, ನಾವಿಲ್ಲಿ ಒಂದು ಪಿಕ್ನಿಕ್ ಮಾಡ್ತೀವಿ, ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಶೂಟ್ ಮಾಡಿ ಸಾರ್ ಅಂತ ಯಾರೋ ಕರೆದ್ರಾ? சொல்லுங்க. இல்ல. அப்ப ஏன் வந்தான்? ಅವಾಗ ಯಾಕೆ ಬಂದ್ರು? ஏன் நம்ம தேசத்துல ஏன் அந்த ஒரு காஷ்மீர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? ಯಾಕೆ ಆ ಕಾಶ್ಮೀರಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಇಲ್ವಾ? காஷ்மீரை சுத்தி நம்ம இந்திய ராணுவம் இல்லையா? ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಸೈನಿಕರು ಇಲ್ವಾ? இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க? ಇದನ್ನೆಲ್ಲ ದಾಟ್ಕೊಂಡು ಹೇಗೆ ಬಂದ್ರು? அப்படிதான் கிறிஸ்துவ தாண்டி சாபம் உங்க வாழ்க்கையில வரும். ಹಾಗೇನೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ದಾಟ್ಕೊಂಡು ಶಾಪ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. அவனை எதிர்த்து நிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ಆತನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இத கேள்வி கேட்காம வாழ்றீங்க பாத்தியா? அதனாலதான் சின்னதா வர அந்த சாபம் மலை மாதிரி மாறுது. ಇದನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡದೆ ನೀವು ಜೀವನ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ, ಅದರಿಂದಾನೇ ಚಿಕ್ಕದಾಗಿ ಬರೋ ಶಾಪ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟ ತರ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. என் நாமத்தினாலே, ನನ್ನ ನಾಮದಿಂದ அதை யூஸ் பண்ணாமே விட்டுரு. ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸೋದೇ ಇಲ್ಲ. இப்போ யூஸ் பண்ண போறோம். ಇವಾಗ ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ. இந்த டெரரிஸ்ட் மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ள அநேக பிசாசுகள் என்ன பண்ணுது? சாபமா வந்து நுழைஞ்சு உட்கார்ந்து இருக்குது. அங்கங்க ಈ ಟೆರರಿಸ್ಟ್ ஃபைனான்ஸ்ல உட்கார்ந்து இருக்குது, மேரேஜ்ல உட்கார்ந்து இருக்குது, குழந்தைங்களோட வாழ்க்கைக்குள்ள உட்கார்ந்து இருக்குது, ஹெல்த்ல உட்கார்ந்து இருக்குது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೈತಾನಗಳು ಶಾಪದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿದೆ. ಮದುವೆಯಲ್ಲಿ ಕೂತಿದೆ, ಹಣಕಾಸಲ್ಲಿ ಕೂತಿದೆ, ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಕೂತಿದೆ, ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂತಿದೆ. எனக்கு ஒரு வியாதி வந்தது. ನನಗೆ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಬಂತು. தலையில இருந்து கால் வரைக்கும் யோபுக்கு நடந்த மாதிரி கொப்பளமா வந்து ரத்தமும் தண்ணியுமா வெடிச்சு என் சர்மம் ஃபுல்லா அப்படி ஆயிடுச்சு. டீகம்போசிங். ತಲೆಯಿಂದ ಕಾಲ್ವರೆಗೂ ಗುಳ್ಳೆ ಗುಳ್ಳೆಯಾಗಿ ಬಂದು ಅದರಿಂದ ನೀರು ರಕ್ತನೂ ಸುರಿತಾ ಇತ್ತು. தலை ஃபுல்லா ரத்தம், ತಲೆ ಹಿಡಿ ರಕ್ತ, முகம் ஃபுல்லா ரத்தம், ಮುಖ ಹಿಡಿ ರಕ್ತ, சரீரம் முழுவதும் கொப்பளங்கள், ಶರೀರ ಹಿಡಿ ಗುಳ್ಳೆಗಳು. 24 மணி நேரம் பர்னிங். 24 ಗಂಟೆನೂ ಉರಿತಾ ಇರುತ್ತೆ. டாக்டர்ஸ் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கண்டுபிடிக்கல. எனக்கு நடந்து 2001. ಡಾಕ್ಟರ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಇವತ್ತುವರೆಗೂ ಮದ್ದು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಲ್ಲ. ಆದರೆ ನನಗೆ ಇದು ನಡೆದಿರೋದು 2001ರಲ್ಲಿ. My skin was decomposing. ನನ್ನ ಚರ್ಮ ಹಾಗೆ ಇದಾಗ್ತಾ ಇತ್ತು. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ಕೊಳತೋಗ್ತಾ ಇತ್ತು. 8 வருஷம் எனக்கு இந்த வியாதி அப்படியே இருந்தது. ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಅಲ್ಲ, 8 ವರ್ಷಗಳು ಈ ಕಾಯಿಲೆ ನನ್ನಲ್ಲಿ ಹಾಗೆ ಇತ್ತು. இந்த வியாதியை ஸ்டடி பண்றவங்க என்ன சொல்றாங்க? இது ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு தாவக்கூடிய வியாதி அல்ல, இது ரத்தத்துல தான் வரும். அதாவது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தான் வரும். உங்க குடும்பத்துல இது யாருக்கும் இருக்குன்னா இருந்தது. ಈ ಕಾಯಿಲೆ ಬಗ್ಗೆ ಓದೋರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಇದು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹರಡುವ ಕಾಯಿಲೆ ಅಲ್ಲ, ಆದ್ರೆ ಇದು ರಕ್ತದಿಂದ ಬರುತ್ತೆ, ಪರಂಪರೆಯಾಗಿ ಬರುತ್ತೆ. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಇದೆಯಾ ಅಂದ್ರೆ ಇದೆ. இதுக்கு மெடிசன் கிடையாது, ಇದಕ್ಕೆ ಮದ್ದು ಇಲ್ಲ, அப்படியே தான் இருக்கும். ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. அப்படியே தான் நானும் இருந்தேன். ಹಾಗೆ ನಾನು ಇದ್ದೆ. ஒரு ராத்திரி, ಒಂದು ರಾತ್ರಿ நான் ஜெபிச்சேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 வருஷமா இருந்த அந்த கொப்புளங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு பகுதி விடாம, 8 ವರ್ಷಗಳಿಂದ ಇದ್ದ ಗುಳ್ಳೆಗಳು ತಲೆಯಿಂದ ಕಾಲ್ವರೆಗೂ ಒಂದು ಜಾಗ ಬಿಡದೆ ஒரே ராத்திரி மறைஞ்சிருச்சு. ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮರೆಯಾಯ್ತು. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த தழும்புகள் எல்லாம் பார்க்கலாம். ಮುಂದೆ ಕೂತಿರೋರು ಆ ಒಂದು ಇದನ್ನ ನೋಡಬಹುದು. சரீரம் முழுவதும் இருக்கு தழும்புகள். ಆ ಶರೀರ ಹಿಡಿ ಇದೆ ಆ ಒಂದು ಬಾಸುಂಡೆಗಳು. மெடிசன் கிடையாது, ಅದಕ್ಕೆ ಮದ್ದೆ ಇಲ್ಲ. 2007ல நான் பார்த்த டாக்டர் சொன்னாரு, நீ 5 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. 2007ಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿದ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ಬರೀ 5 ವರ್ಷನೇ ನೀನು ಜೀವಂತವಾಗಿರ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರು. ஏறக்குறைய 18 வருஷமா உயிரோட இருக்கிறேன். ಈಗ ನಾನು 18 ವರ್ಷದಿಂದ ಜೀವಂತವಾಗಿದ್ದೀನಿ. அந்த சாபம் எங்க போச்சு? ಆ ಶಾಪ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು? நான் சொல்ற சாபம் வீட்டில் அடிக்கடி சண்டை ஆகுதுங்க, என்னன்னு பாருங்க, அந்த சாபம் இல்ல. ನಾನು ಹೇಳೋ ಶಾಪ ಮನೇಲಿ ಆವಾಗ ಜಗಳ ಆಗತ್ತೀರಿ, 24 மணி நேரம் என் மேல கொப்புளங்கள், 24 ಗಂಟೆನೂ ನನ್ನ ಮೇಲೆ ಗುಳ್ಳೆಗಳು. என்னால உட்கார முடியாது, படுக்க முடியாது, குளிக்க முடியாது, துணி போட முடியாது, ನನ್ನಿಂದ ಕೂರಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಮಲಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಸ್ನಾನ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಬಟ್ಟೆ ஒரே ಹಾಕೊಳ್ಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இரவுல மறைஞ்சிருச்சு. ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮರೆಯಾಯ್ತು. 8 வருஷம்
8 ವರ್ಷ நான் படிக்கிற காலேஜ்ல இருந்து, நான் போற பஸ்ல இருந்து, என் நெய்பர்ஸ் இருந்து, என் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே என்ன பார்த்தா தெரியும். ஏன்னா நான் அப்படி ஒரு ஃபேமஸ் ஆயிட்டேன். என்ன பார்க்கிறதுக்கு அவ்வளோ பயங்கரமா இருந்தேன். ನಾನು ಓದೋ ಕಾಲೇಜಿಂದ ನಾನು ಹೋಗೋ ಬಸ್ಸಿಂದ ನನ್ನ ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯವರಿಂದ ಎಲ್ರಿಗೂ ನನ್ನ ಗೊತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಅಷ್ಟು ಭಯಂಕರವಾಗಿದೆ, ನಾನು ಅಷ್ಟು ಫೇಮಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த சாபம் இன்னைக்கு இந்த ராத்திரி உங்களை விட்டு போகலன்னா நான் ப்ராஃபட் நவீன் கிடையாது. ಈ ಶಾಪವು ಈ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಪ್ರವಾದಿ ನವೀನ್ ಅಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஏன்னா எனக்கு போய் இருக்கு, அது போகும்னு எனக்கு தெரியும். ನನಗೆ ಹೋಗಿದೆ, ಅದು ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. வாயின் வார்த்தைகளால விளையாடும்படி நான் வரல. ಬಾಯಿ ಮಾತುಗಳಿಂದ ಆಟ ಆಡೋದಕ್ಕೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ಅಭಿಷೇಕವು ಎಲ್ಲವನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. ஆமென். ಹalleluya. இப்போ உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. ಈಗ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. ஒரு 1 மினிட் நீங்க டைம் எடுத்துக்கங்க. ಈಗ 1 ನಿಮಿಷ ನೀವು ಟೈಮ್ ತಗೊಳ್ಳಿ. உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் எல்லாம் சாபமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் உங்க மனசுல ஞாபகத்துல கொண்டு வாங்க. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಶಾಪವಾಗಿದೆ, வறுமையா இருக்கலாம், தோல்விகளா இருக்கலாம், ಅದೆಲ್ಲ ನೀವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. பிள்ளைகளோட பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், திருமணத்துல பிரச்சனையா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು, ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು, ಮದುವೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ Get the ಇರಬಹುದು. scripture Isaiah. Hallelujah. Hallelujah. வேலை செய்யற இடத்துல, வியாபாரத்துல நஷ்டங்கள், தோல்வி, இல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம ஸ்டாக்னேட்டா ஒரே இடத்துல அப்படியே இத்தனை வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்குது. சாபங்கள் நினைவில் கூறுங்க, கொண்டு வாங்க. ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಏನು ನನಗೆ ಒಂದು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟೇ ಇಲ್ಲ, ಒಂದೇ ತರ ಇದ್ದೀನಿ, ಸ್ಟಾಗ್ನೆಟ್ ಆಗಿದ್ದೀನಿ ಅನ್ನೋದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. உங்க ஞாபகத்தில் இருக்கிற காரியமும் சரி, நீங்க மறந்து போனாலும் சரி, உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அத்தனை சாபங்களையும் இப்ப வெளியெடுக்க போறோம். ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇರುವ ಕಾರ್ಯಗಳಿದ್ರೂ ಸರಿ, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಮರೆತು ಹೋಗಿದ್ರು ಸರಿ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಶಾಪಗಳನ್ನು ಈಗ ನಾವು ಹೊರಗಡೆ ತರ್ತೀವಿ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கிறிஸ்துவுக்குள்ள இந்த சாபங்கள் முதலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தே இருக்க கூடாது. ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಶಾಪಗಳು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಲೇಬಾರದು. ஆனா அந்த டெரரிஸ்ட் வந்தா பாத்தீங்களா, அப்படிதான் அந்த சாபமும் அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கைக்குள்ள துணிகரமா வருது. ಟೆರರಿಸ್ಟ್ ಬಂದ್ರಲ್ವಾ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶಾಪಗಳು ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ஆனா நம்ம இன்னைக்கு எதிர்த்து நிக்க போறோம். ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ. அவருடைய ரத்தத்தை எடுத்து, ಆತನ ರಕ್ತವನ್ನ ತಗೊಂಡು அந்த சாபங்களை முறிக்க போறோம். ಆ ಶಾಪಗಳನ್ನ ನಾವು ಮುರಿತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நியாய தீர்ப்பினால வந்த சாபங்கள், ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆಯಿಂದ ಬಂದಿರುವ ಶಾಪಗಳು, பில்லி சூனியத்தினால வந்த சாபங்கள், ಮಾಟ ಮಂತ್ರದಿಂದ ಬಂದಿರುವ ಶಾಪಗಳು. யாராவது உங்களை பத்தி பேசி இருந்தாங்களா? ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದಾರಾ? ஒருவேளை உங்க குடும்பத்திலே உங்களை சபிச்சிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನ ಶಪಿಸಿರಬಹುದು. பெரியவர்கள் சபிச்சிருக்கலாம். ಹಿರಿಯರು ಶಪಿಸಿರಬಹುದು. நண்பர்கள் உங்களை பார்த்து மனசுல ஜெலஸா இருக்கலாம். ಸ್ನೇಹಿತರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ಟಿರಬಹುದು. எல்லா விதமான சாபமும் இப்ப வெளியே வரப்போகுது. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಶಾಪಗಳು ಈಗ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. ಆಮೆನ್. We have the scripture. The anointing breaks the curse. Isaiah 10:27 தமிழ்ல படிக்கலாம். சரி, அந்த வசனத்தை வைங்க. இப்போ நம்ம ஒரு காரியத்தை பண்ண போறோம், தீர்க்க தரிசனமான காரியம். Come with the oils please. Thank you Jesus. Thank you Holy Spirit. பாருங்க, பல நாட்களாய், பல மாதங்களா நான் ஜெபிச்சு இந்த எண்ணெயை வைத்து ஜெபிச்சிருக்கிறேன். ನೋಡಿ, ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ, ತಿಂಗಳಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ಎಣ್ಣೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எத்தனையோ ஊர்ல நம்ம போக முடியாத இடத்துலனா இந்த சின்ன சின்ன பாட்டில் இந்த எண்ணெயை அனுப்புவோம். ನಾವು ಹೋಗಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಬಾಟಲಲ್ಲಿ ಎಣ್ಣೆಗಳನ್ನ ಕಳಿಸ್ತೇವೆ. வியாதிகள் போயிருக்குது, கோர்ட் கேசஸ்ல வின் பண்ணியிருக்கிறாங்க, அநேகமான சாட்சிகள் வெறும் இந்த எண்ணெயிலே வந்திருக்கு. ಕಾಯಿಲೆಗಳು ವಾಸಿಯಾಗಿದೆ, ಕೋರ್ಟ್ ಕೇಸನ್ನ ಜಯಿಸಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಈ ಎಣ್ಣೆಯಿಂದಾನೇ ಬಂದಿದೆ. என் வாழ்க்கையில என்ன அபிஷேகம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಅಭಿಷೇಕ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೋ அது இந்த எண்ணெய்க்குள்ள நான் வச்சு ஜெபம் பண்ணிருக்கேன். ಅದನ್ನ ಈ ಎಣ್ಣೆ ಒಳಗಡೆ ಇಟ್ಟು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஏன்னா வசனமும் அதுதான் சொல்லுது. ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯನೂ ಅದೇ ಹೇಳುತ್ತೆ. இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ண போறேன்னா, ಈಗ ಎಣ್ಣೆನ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, உங்க கையில வந்துட்டு இப்படி நான் தர போறேன். ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು ಹೀಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இந்த கையில என்ன பண்ணுங்க, அந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கோங்க. ನಿಮ್
ಕೈಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಎಣ್ಣೆನ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நான் சொல்ற நேரத்துல ನಾನು ಹೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ இந்த எண்ணெயை உங்க தலை மேல நீங்க வச்சு ஜெபிக்க போறோம். ಈ ಎಣ್ಣೆನ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ನೀವು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ. Thank you Jesus. So pass the oil, ரெண்டு பக்கமும் எண்ணெயை பாஸ் பண்ணுங்க. Thank you Holy Spirit. Pass the oil, pass the oil. ஜெபிக்க போறோம். சரி, அந்த வசனத்தை படிக்கலாமா? அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. ஹalleluya. இந்த தடவை படிக்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் தோளிலிருந்து சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். கழுத்திலிருந்து உன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. பாருங்க, நுகம் என்பது என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? மாட்டுக்கு மேல வைப்பாங்க. அது வாழ்நாள் முழுசும் அந்த நுகத்தினால கட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த அபிஷேக எண்ணெய் என்ன பண்ணுதா? நுகத்தை முறிக்குது. ಆ ನುಗವನ್ನು ಯಾವಾಗಲೂ ಹಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಈ ಎಣ್ಣೆಯು ಆ ನುಗವನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. வாழ்க்கையில நுகம் மாதிரி இருக்கிற அந்த சாபங்கள் இப்போ உடைய போகுது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನುಗುವ ಹಾಗೆ ಇರುವ ಶಾಪಗಳು ಇವಾಗ ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. ரெடியா? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya, ஹalleluya. அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன பிரச்சனை? ತಮಿಳ ಕನ್ನಡ ಏನ್ ಆಗಿದೆ ಅಮ್ಮ? ಕಣ್ ಕಾಣಿಸಲ್ವಾ? ಎರಡು ಕಣ್ಣುನ ಯಾವಾಗಿಂದ? ಹೌದಾ? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಲೋಹಿತ್. ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಸರು? ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ. ಸೊ ಇವಾಗ ಏನು ವಯಸ್ಸಿದೆ? 21. ಓಕೆ ಓಕೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Okay, are you ready? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? Are you ready? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? Are you ready? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? உங்க வாழ்க்கையில என்ன விதமான சாபமா இருக்கட்டும், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಾಪವಾಗಿರಲಿ, 2 நிமிஷ நேரத்துல அது உடைய போகுது. 2 ನಿಮಿಷಗಳ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಮುರಿಯುತ್ತದೆ. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு அதை முறிச்சிட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ಮುರಿದಾಕ್ಬಿಟ್ರು. நாம தான் இன்னைக்கு எடுத்துக்க போறோம். ನಾವೇ ಅದನ್ನ ಇವತ್ತು ತಗೊಳ್ತೇವೆ. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. Mighty name of Jesus. Hallelujah. Kabara hasandari kambla to kombrande heke kriyandanama. அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க, பெற்றுக்கொண்டவர்கள் என்னோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷை மாತಾಡುವವರು ನಮ್ಮ ಜೊತೆ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம் இது. ಇದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಯು ಹೊರಪಡುವ ಸಮಯ ಇದು. Thank you Lord. Hallelujah. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். Come on everyone together. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். Once again, வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் முறியடிக்க வல்லமை தாரும்.
Shegara hala bahari andanama robatala Regombrochola Senda Kembra Choko Langre Jakarama. Every curse you will break now at the appointment of the oil in the name of Jesus Christ. Kato Kobla Jebali Handana Vallamai 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 Aviye Yennai Analakidu Vallamai Vallamai Aviye Yennai Abhishegiyu. Amen. ಆಮೆನ್. நான் 1 2 3 எண்ணும் போது ನಾನು 1 2 3 ಅಂತ ಹೇಳುವಾಗ அந்த அபிஷேக எண்ணெயை உங்க தலை மேல வைக்க போறீங்க. ಆ ಅಭಿಷೇಕ ಎಣ್ಣೆಯನ್ನು ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಇಡ್ತೀರಾ. அப்படி வைக்கும்போது ಆ ತರ ಇಡುವಾಗ சாபங்களை உடைக்க போகிறேன். ಶಾಪಗಳನ್ನು ನಾವು ಮುರಿತೇವೆ. ரெடியா? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? 1 1 2 2 3 3 In the mighty name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ Curses break. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. சாபங்கள் உடையப்படுவதாக. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. Break in the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ Break in the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ Curses ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. break in the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. Curses break in the name of Jesus. ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. தடைகள் உடைகிறது. ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. பாவ சுபாவங்கள் உடைகிறது. ಪಾಪದ ಚಟಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. Addictions are breaking in the name of Jesus. ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. பில்லி சூனியங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ ಯೇಸುವಿನ வியாதிகள் வெளியேறுகிறது. ಕಾಯಿಲೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. வியாதிகளின் சாபங்கள் உடைகிறது ಕಾಯಿಲೆಗಳ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஃபைனான்ஸ்ல சாபங்கள் உடைகிறது. ಹಣಕಾಸಿನ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. மேரேஜ்ல சாபங்கள் உடைகிறது. ಮದುವೆಯಲ್ಲಿ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. பிள்ளைகள் மீது இருக்கிற சாபங்கள் உடைகிறது ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರುವ ಶಾಪಗಳು இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. வியாதியை வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். ಕಾಯಿಲೆಗಳೇ ಹೊರಗಡೆ ಬಾ ಅಂತ வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. ಹೊರಗಡೆ ಬಾ ಯೇಸುವಿನ பில்லி ನಾಮದಲ್ಲಿ. சூனியங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ಮಂತ್ರಗಳನ್ನು ಯೇಸುವಿನ காபாரா ನಾಮದಲ್ಲಿ. ஹபாரா ஷகா ரெண்டோ கோபாரி காலா சியாந்தனமா. பிசாசுகள் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். ಸೈತಾನಗಳು ದುರಾತ್ಮಗಳು ಹೊರಗಡೆ ಬರುವ வியாதியை கொண்டு வருகிற பிசாசே வெளியே வா. ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಕೊಡುವ ಆತ್ಮವೇ ಹೊರಗಡೆ ಬಾ. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ. மந்திரங்கள் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಹೊರಗಡೆ ಬರುವ ಹಾಗೆ ಅಪ್ಪಣೆ பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ அக்கினி உங்க மேல இறங்குது. ಬೆಂಕಿಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ அவருடைய அக்கினி இறங்குது. ಆತನ ಬೆಂಕಿಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ அவருடைய அக்கினி இறங்குது. ಆತನ ಬೆಂಕಿಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. டியூமர்ஸ் மறையும்படி இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். ಗಡ್ಡೆಗಳು ಮರೆಯಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. திருமணத்துல நடக்கிற பிரச்சனைகள் பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். ಮದುವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಸಮಸ್ಯೆಗಳು ದೂರ ಆಗುವ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯುವ ಹಾಗೆ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சாபங்களை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಶಾಪಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿತಾ ಇದ್ದೇನೆ. உங்களுடைய லேண்ட் உங்களுடைய வீடு லிட்டிகேஷன் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் உடையபடி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ನಿಮ್ಮ ಮನೆ ನಿಮ್ಮ ಜಮೀನು ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ litigation ಮುರಿಯುವ ಹಾಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. சரீரத்துல இருக்கிற வியாதிகள் சரீரத்துல இருக்கிற வேதனைகள் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன். ಶರೀರದಲ್ಲಿರುವ ಕಾಯಿಲೆಗಳು ಶರೀರದಲ್ಲಿರುವ ನೋವುಗಳು ಶರೀರದಲ್ಲಿರುವ ಕಷ್ಟಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯುವ ಹಾಗೆ உங்க பிசினஸ்ல ஃபைனான்ஸ்ல இருக்கிற சாபங்கள் இன்னைக்கு உடையுது இயேசுவின் நாமத்தினால. ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ಶಾಪಗಳು ಇವತ್ತು ಮುರಿತಾ ಇದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ನಿನ್ನ ಹೊರಗಡೆ வேலை இடத்துல செயல்படுகிற சாபங்கள் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಶಗರ ಹಾಂದರಿ ಕಲಮಾರಿ ಅಂದರೈ ಕಲಬೌಷಧ ಶಬದೋ ಹದರಿ ಕಲಮಾರಿ ಅಂದರೇಕೆ ಮಾಂದ ಕಬರ ಬಾಲಬ ದೇರನ ಹಂದನಮ சேகரிகாலி ஹந்தனி கரமா லோதே காம்ரேசி. உங்க பணங்களை நீங்க இழந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய பொருட்களை இழந்திருக்கிறீங்கன்னா அந்த சாபத்தை உடைக்கிறேன். நீங்க இழந்த காரியங்கள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க கைகளுக்குள்ள வரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನು ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ರು ಅದು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಲೇರನ ಹಾದರ 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 ಶಬದಾರ ಹಂದನ ಕರಮ சாபங்கள் உடைக்கிறது பாக்குறேன் நானு. ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುವುದನ್ನು வாழ்க்கையில இல்லீகலா இந்த டெரரிஸ்ட் போல வந்த இந்த சாபங்களை
வெளியே இருக்கிறத பாக்குறேன். வெளியே உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே ஓடுது 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 இந்த இரவு. ಬಾಳಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗಲ್ ಆಗಿ ಬಂದಿರುವ ಶಾಪಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗೋದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹೋಗ್ತಾ ಇದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஒரு சாபமோ, ಒಂದು ಶಾಪನೋ, ஒரு பில்லி சூனியமோ, ಒಂದು ಮಾಟ ಮಂತ್ರನೋ இந்த இரவு தப்ப வைக்க முடியல. ಈ ರಾತ್ರಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. They have not escaped. ಅದು ತಪ್ಪಿ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. In the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எனக்கு விடுதலை வந்துச்சுன்னு சொல்லுங்க. ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் எண்ணெய் நுகத்தை முறிக்கும். நுகವನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. ஆமென். ஆமென். என் நுகம் முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ನನ್ನ ನೊಗವು ಮುರಿಯಿತು ಅಂತ ಹೇಳಿ. என் நுகம் முறிஞ்சிருச்சு. ನನ್ನ ನೊಗವು ಮುರಿಯಿತು. ஹalleluya. ஹalleluya. Congratulations. ನಿಮಗೆ ಶುಭಾಶಯಗಳು. சாபத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு. ನಿಮಗೆ ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಯಿತು. God bless you. ನಿಮಗೆ ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಯಿತು. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரலாம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಬಹುದು. உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் இன்னைக்கு உடைஞ்சிச்சு. ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿರುವ ಶಾಪಗಳು ಇವತ್ತು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇವತ್ತು உடைஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು, ಮುಗಿದೋಯ್ತು. இங்க இருந்து நீங்க போகும்போது, ಇಲ್ಲಿಂದ ನೀವು ಹೋಗುವಾಗ நீங்க விசுவாசத்தோட போக போறீங்க. ನೀವು ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೋಗ್ತೀರಾ. என் பிசினஸ் வளரும், ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಬೆಳೆಯುತ್ತೆ, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாறும், ಮೆಡಿಕಲ್ ರಿಪೋರ್ಟ್ಸ್ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தாறுமாறா இருந்துச்சோ அது இனிமே சரியாதான் செயல்படும். ಏನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏರುಪೇರಾಗಿತ್ತೋ ಅದೆಲ್ಲ ಇನ್ನು ಮೇಲೆ ಸರಿಯಾಗಿನೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இந்த சர்வீஸோட முடிவுக்கு வந்துட்டோம். ಈ ಆರಾಧನೆ ಕೊನೆಯ ಭಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு தர வேண்டிய காணிக்கைகளை நம்ம தரலாம் இந்த நேரத்துல. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ನಾವು ಕೊಡೋಣ. ஆன்லைன்ல கொடுக்க விரும்புறவங்க டீடைல் ஸ்கிரீன்ல வரும். ஆஃபரிங் பேக் வரும்போது நீங்க காணிக்கைகளை தரலாம். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೊಡೋಕೆ ಇಷ್ಟಪಡುವವರು ಡೀಟೇಲ್ ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ನೀವು ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕ ಕೊಡಬಹುದು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಫರಿಂಗ್ ಬ್ಯಾಗ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರುತ್ತೆ. ஸ்பெஷல் ரிக்வெஸ்டோட வந்தவங்களுக்காக ஜெபிக்க போறேன் இந்த நேரத்துல. ಈಗ ಬೇಗನೆ ವಿಶೇಷವಾದ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇಂದ ಬಂದಿರೋರಿಗೆ ಮಾತ್ರ ನಾನೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? விசுவாசத்தை ஆமான்னு சொல்லுங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೌದು ಅಂತ ಹೇಳಿ. விடுதலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿ. I am free, set free ன்னு சொல்லுங்க. ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென். விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்ள முடியும். ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದಾನೇ ಪಡ್ಕೊಳ್ಬಹುದು. விசுவாசத்தால தான் கிரியை செயல்படும். ನಂಬಿಕೆಯಿಂದಾನೇ ಕ್ರಿಯೆ ಆಗುತ್ತದೆ. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. தந்த ஒவ்வொரு காணிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ಕೊಟ್ಟಿರೋ ಒಂದೊಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. கொடுத்த ஒவ்வொரு கரமும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ಕೊಟ್ಟಿರೋ ಒಂದೊಂದು ಹಸ್ತವನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கடைசியா நம்ம ஜெபிக்க போறோம். ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்காக வந்தவங்களுக்காக நான் ஜெபம்